இன்றைக்கு அற்புதமான ஒரு தலைப்பு, நதிக்கரை நாணல். ஏன் இப்படி தலைப்புகள் கொடுக்குறேன்னா, என்னுடைய தலைப்புகளை யாருமே எதை பற்றி பேச போகிறேன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சில ஊர்களில் தலைவர்னு ஒருத்தரை போடுவாங்க, நீங்கள் வெளிப்படையாக எழுதிடுவீங்க விபீஷ்ண சரணாகதி அல்லது சுந்தரகாண்டம். அவர் யாரையோ எழுதி கொடுக்க சொல்லி அத்தனையும் படித்து முடிச்சுடுவாருங்க. அது கூடாது. அதனால் எதை பற்றி பேசப்போகிறோம் என்று நீங்களெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புதிதாக புள்ளிமாறிய கோலங்கள் என்றும் நதிக்கரை நாணல் என்றும். ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், ஆண்டவனுடைய சிருஷ்டியிலே மனிதனை தவிர மற்ற அனைத்து ஜீவராசிகளும் அவன் எப்படி படைத்தானோ அப்படித்தான் வாழ்கின்றன. இன்றைக்கும் கிளி சைவந்தான், காக்கா எரியத்தான் திங்கும். உலகத்தில் எங்கே இருந்தாலும் பசுமாடு அம்மான்னு தமிழில் தான் கத்தும், அது பசும்பாலத்தான் கொடுக்கும், பச்சை புல்லத்தான் திங்கும் சைவம். அவ்வளோ பெரிய உடம்பு படைத்த யானை உணவே இல்லாமல் இருந்தாலும் கூட தப்பி தவறிக்கூட அசைவத்தை உண்ணாது. பாம்பு புத்துல தான் வசிக்கிறது, காக்கா கூட்டுல தான் வசிக்கிறது. மாறலை, இருப்பிடம் மாறலை, பழக்க வழக்கங்கள் மாறலை, உணவு மாறவில்லை, இன்னமும் அப்படித்தான் இருக்குது. ஆனால் மனிதன் உணவு, உடை, பழக்க வழக்கங்கள், வாழுகின்ற வாழ்க்கை முறைகள், சிந்தனைகள் எல்லாமே மாறி போச்சுன்னு சொல்கிறத விட நாரி போச்சுன்னு சொல்லணும். மாறி போனது மட்டுமில்லை, நாரி போய்விட்டது. மாறுவது உயர்ந்ததாக இருந்தால் நம்ம பாராட்டலாம். ஆனால் மாறுவது தனக்கும் பயனில்லாமல் அடுத்தவனுக்கும் பயனில்லாமல் இருக்குமே ஆனால் அது மாற்றம் என்று சொல்ல முடியாது, நாற்றம் என்று தான் சொல்லணும். ஆனால் ஊர் உலகத்தில் இருக்கிற நாற்றத்தையே தீர்க்க முடியாதவர்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற நாற்றத்தையே தீர்த்துக்க போகிறாங்க? நிச்சயமாக இல்லை. ஒரு உயர்மட்ட குழு வரும், உயர்ந்த இடத்துக்கு போன பிறகு மட்டமான காரியத்தை அவன் செய்கிறானோ அவனுக்கு பேர் தான் உயர்மட்ட குழு. அதனால் எதிர்பார்க்க முடியாது. கம்பன் விழாக்களிலேயாவது அந்த மாற்றங்கள் நல்ல வகையாக அமைய வேண்டும் என்றுதான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கம்பனுடைய பாத்திரத்திலே வால்மீகத்திலிருந்து எடுத்து எழுதப்பட்டது தான் கவி சக்கரவர்த்தி கம்பனுடைய காவியம். ஆனால் அது மொழிபெயர்ப்போ அல்லது காப்பியோ கிடையாது. சொந்தமாக கற்பனை ஊற்று வளத்தோடு எழுதப்பட்ட நூல் அது. அதிலே சில பாத்திரங்கள் காலங்காலமாக, ஒருவேளை வடமொழி வால்மீகி காவியத்திலே கூட அவர்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இங்கே தமிழிலே படித்தும் கூட தவறி போய் வழி வழியாக அதை தப்பாகவே நாம் நினைத்து கொண்டு வருகிறோம். அது இல்லை. கம்பன் அப்படி எழுதியிருக்கிறானா? ஆண்டவருடைய சிருஷ்டியிலே நாணலும் உண்டு, தென்னையும் உண்டு. ஒரு புயல் அடித்தால், ஒரு பெருமழை பெய்தால் தென்னை விழுந்து விடும், நாணல் விழாது. புயல் அடித்தா வழங்கும், அதன் பிறகு நிமிரும், வணங்கி நிமிரும். அதே மாதிரி சில சந்தர்ப்பங்களிலே வளைந்து கொடுத்து காப்பியத்தையே நிமிர்த்தினவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தான் நதிக்கரை நாணல். தேவைப்பட்ட பொழுது, தனக்கு தேவைப்பட்ட போது அல்ல, காப்பியத்துக்கும் மற்றவர்களுக்கும் தேவைப்பட்ட போது வளைந்து கொடுத்து பிறகு நிமிர்ந்து நிற்கிறார்களே, அவர்கள் தான் நதிக்கரை நாணர்கள். விழுந்தது அப்படியே போயிடக்கூடாது, நிமிர்ந்தது நிமிர்ந்தே நிற்கக்கூடாது. அது மாதிரி ஒரு பாத்திரம் தான் இங்கே. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு பாத்திரத்தையும் அறிமுகப்படுத்துகிற போதே கவிச்சக்கரவர்த்தி கம்பன் அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்பதை முன்னுரையிலேயே சொல்லிவிடுவான். இப்போ சூர்பனக வருவா, வரும்போதே கம்பன் என்ன சொல்வான்? நீலமாமணி நிருதர் வேந்தனை மூல நாசம் பெற முடிக்கும் மொயம்பினாள். ராவணனை அழிக்கக்கூடிய வலிமை பெற்றவள். அப்போ அவள் வந்தது ராமன் மீது காதலுக்காக அல்ல, சீதையை தூக்குவதற்காக அல்ல, ராவணன் அழிவுக்கு அஸ்திவாரம் போட வந்தவள். பல பேர் தினம் புது ராமாயணம்னு நினைப்பாங்க, பழைய ராமாயணம் தான். ஏன்னா அவள் கணவனான வித்யுத்ஷ்வாவை திக்கு விஜயம் போன போது ராவணன் தங்கை கணவன் என்று கூட பார்க்காமல் கொன்று விட்டான். அவள் மனசில் அது அப்படியே ஆழ பதிந்திருந்தது. பழிக்கு பழி வாங்க வேண்டும், காலம் பார்த்து காத்திருந்தாள். அது ராமனை பயன்படுத்தி கொண்டு அவன் மூலமாக நம்முடைய ராவணனை அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே நீலமாமணி நிருதர் வேந்தனை மூல மாசம் பெற முடிக்கும் மொயம்பினளாக இருந்தாள். அந்த அறிமுகத்திலேயே தெரிஞ்சிடும். கூனி வருவா, அவளை அறிமுகப்படுத்துகிற போதே இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடுமன கூனி தோன்றினாள். ராவணனுடைய தீமையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்து நிற்கிறது இந்த கூனி வடிவத்திலே. ஆனால் வேறொரு பாத்திரம்,
எல்லாராலும் தூற்றப்படுகிற பாத்திரம், எல்லாராலும் வெறுக்கப்படுகிற பாத்திரம் கைகேயி. ஆனால் உண்மையிலேயே கைகேயி கெட்டவள் தானா, இல்லை அவள் வணங்கி நிமிர்ந்தாளா அல்லது நிமிர்ந்து விழுந்தாளா? அதான் கேள்வி. நமக்கு நாமே கேள்வி கேட்டுப்போம். இதே பட்டிமன்றம், இதே வழக்காடு மன்றம். அவள் வணங்கி நிமிர்ந்தாளா அல்லது நிமிர்ந்து விழுந்தாளா? அவள் நிமிர்ந்து விழுந்தாள் என்பது பல பேருடைய எண்ணம். இல்லை, அறிமுகப்படுத்துகிற போதே அவள் படுத்திருக்கிறாள். அவள் படுத்திருக்கிற போது கம்பன் பாடுகிறார். அவள் எப்படி இருக்கான்? பார்க்கடல் படிமிசை பவள வல்லியை போல் கடைக்கண் அருள் பொழிய பொங்கனை மேல் கிடந்தாள். பார்க்கடல் இருக்கிற மகாலட்சுமி மாதிரி படுத்திருந்தாளாம். கடைக்கண்ணிலே அருள் பொழிகிறது. நம்ம கோவிலுக்கு போனால் நேரம் நிற்கப்படாது, சாமிக்கு முன்னால் பார்க்கறது அந்த சக்தி இல்லை நமக்கு. அந்த பக்கவாட்டில் தான் நிற்கணும். அந்த கடைக்கண் மூலமாக கிடைக்கிற அருளே பெருசு. நேரம் நின்னா நம்ம தப்புக்கெல்லாம் சேர்த்து தண்டனையும் சேர்த்து கிடைக்கும். அப்போ தெய்வத்துக்குத்தான் அந்த கடைக்கண்ணிலே அருள். பற்று வேற, ஆசை வேற, அன்பு வேற, அருள் வேற. பிறரை கெடுத்தாவது நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறானே அது ஆசை. நான் மட்டும் வாழணும்னு நினைக்கிறானே அது பற்று. நானும் என்னை சேர்ந்தவர்களும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறானே அது அன்பு. எல்லாரும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறானே அது அருள். அப்ப கைகேயை சொல்லுகிற போது கடைக்கண் அருள் பொழிய, எல்லாரும் வாழ வேண்டும், நல்லவர்களெல்லாம், எல்லாரும்னா கெட்டவனையெல்லாம் வாழணும்னு அவசியம் இல்லை, நல்லோர்கள் எல்லாரும் வாழ வேண்டும் என்ற அருள் அவள் கடைக்கண்ணில் இருந்து தூங்கும் போது கூட வருகிறதாம். ஏன்னா தூங்கும் போது தான் மனுஷனோட உண்மையான சொரூபமே தெரியும். ஒருத்தன் பல பாஷைகள் பேசுவான், ஆனால் அவன் தாய் பாஷை எதுன்னு ஒருத்தராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. இவன் மலையாளியா இல்லை வங்காளியா குஜராத்தியா தமிழனா கண்டுபிடிக்கவே முடியல. நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஒரு பெரியவர் வந்தார், கொஞ்ச நேரம் இருங்கன்னார். நல்ல சாப்பாட்டை போட்டு அவரை தூங்க வச்சுட்டு நல்லா தூங்குற போது தடியில் ஓங்கி அடித்தார். அம்மான்னு கத்தனான். இதாண்டா அவன் தாய் பாஷை. தூக்கத்திலே அடிமனம் விழித்து கொள்ளும். அப்பொழுது எந்த மொழி பேசுகிறானோ அதுதான் அவனுடைய தாய்மொழி. விழித்திருக்கிற போது வேஷம் போடலாம், விழித்திருக்கிற போது வேஷம் போடலாம், தூங்கும் போது வேஷம் போட முடியாது. இங்கு அதனால் இவள் கடைக்கண் அருள் பொழிய பொங்கனை மேல் கிடந்தாள். நாற்கடல் நடுமணி நளினம் பூத்ததோர் பார்க்கடல் படிமிசை பவள வல்லியே போல் கடைக்கண் அருள் பொழிய பொங்கனை மேல் கிடந்தாள். தூங்கல. இப்போ நீங்களாம் சில சமயத்தில் உங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸ்லேருந்து வர்ற வரைக்கும், இல்லை ஆஃபீஸ்லேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிற போது கூட வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் அப்படியே சாய வேண்டியது. தூக்கம் அது நல்ல தூக்கம் இல்லை, கிடக்கிறது, ரெஸ்ட் எடுத்துக்கிறது, அவ்வளோதான். அது மாதிரி இவன் தூங்கலை. இன்னும் தசரதம் வரலையேன்னு 4-5 அவன் படுத்திருக்கான். அந்த நேரத்தில் இவன் வந்த உடனே காலை தொட்டா. பெண்மைக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய குணம் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. இதெல்லாம் இப்போ இருந்து முடியாது. இப்போல்லாம் தைரியமாக இருந்தாலே பஸ்ஸில் போக முடியல. அப்புறம் அச்சம், மடம், நாணமெல்லாம் போனால் எங்கே முடியாது. தீயதை கண்டு அஞ்ச வேண்டியது அச்சம். பயிர்ப்பு, அடுத்த ஆடவனுடைய ஆடை மேலே பட்டால் அருவருப்பது பயிர்ப்பு. நாணம் எல்லாருக்கும் தெரியும். மடம் என்பது கொடுத்த கொண்டு கொண்டது விடாமை. நமக்கு எல்லாம் தெரிஞ்சால் கூட தெரியாத மாதிரி நடந்து கொள்வது, அதுதான் பெண்மைக்கு பெருமை. இன்றைக்கி தெரிஞ்ச மாதிரி நடக்கிற போதே காலில் போட்டு தேய்ச்சிட்டு போய்டுறாங்க. அப்புறம் தெரியாத மாதிரி எங்கே நடக்கிறது? புதுக்கோட்டையில் நல்லவங்க, நான் சேலத்தில் சொல்கிறேன். அதனால் இங்கேயும் வருகிறா. அந்த தொட்ட உடனேயே எங்கேயுமே பெண்கள் ஆழ்ந்து தூங்கக்கூடாது. அது வீடானாலும் சரி. சில பேர் ட்ரெயினில் போவாங்க பாருங்கள். நான் சில முன்னெல்லாம் ட்ரெயினில் வருவேன். அப்புறம் நல்லா படுத்து தூங்குவாங்க. அது சேலம் தாண்டி ஈரோடு போகும். அந்த பொண்ணு கழுத்து நிறைய சங்கிலியும் போட்டுக்கிட்டு ஆன்னு தூங்குவா. பைய ஒரு பக்கம், அது ஒரு பக்கம். நான் எழுப்பி விட்டுட்டு போவேன். ஏம்மா இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஈரோடு வந்துடும், எழுந்திரி, தூங்கி போயிடாது. அப்படி காடாந்தகாரமாக தூங்கக்கூடாது. எப்போவுமே எந்த இடத்துலையும் தன்னுடைய உடல் மேலே ஒரு கண் இருக்கணும். இவன் அப்படி படுத்திருக்கா. இவன் வந்த உடனே என்ன பண்ணா, இப்போ பாம்பு கடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, இப்படி பட்டாலே போதும். மிகப்பெரியது இந்த கட்டுவிரியன் ஒரு பாம்பு இருக்குது, அது கடிக்கவே வேண்டாம். கொம்பேரி முக்கன்னு ஒரு பாம்பு இருக்குது, அது மரத்து மேலே இருக்கும். அது இப்படி கண்ணால் நம்ம அவ்வளோ தூரத்தில் வரும்போதே கண்ணுலேருந்து அந்த விஷத்தை பாய்ச்சோம், ஆள் சேர்த்துருவோம். மருந்தே கிடையாது இந்த கொம்பேரி முக்கனுக்கு. அதனால் கடிக்கணும்னு அவசியம் இல்லை. பாம்பு தீண்டினால், பாம்பு தீண்டி விட்டதுன்னு தான் சொல்லுவாங்க எல்லாம், நல்ல வார்த்தை. இவன் என்ன பண்ணுறான், வந்து காலை தொடுறான். நல்ல தூங்குறவளாக இருந்தால் தண்ணி தூக்கி தலைமையில் கொட்டினா கூட எந்திரிக்க மாட்டான். பல பேர் பார்த்துருக்கோம் அப்படி தூக்கத்துக்காரங்களை. இங்கே இவன் என்ன பண்ணுறான், தீண்டியதும் உணர்ந்த தெய்வ கற்பினாள். கம்பன் ஒருத்தன் தான் 3 கற்பை சொல்கிறான். மனுஷ கற்பு, அரக்க கற்பு,
தெய்வ கற்பு. சீதையினுடைய கற்பு மனித கற்பு. மண்டோதரியினுடைய கற்பு அரக்க கற்பு. இங்கே கைகேயினுடைய கற்பு தெய்வ கற்பு. உதாரணம் சொல்கிறேன் எப்படின்னு. தலையாய கற்பு, இடையாய கற்பு, கடையாய கற்புன்னு சிலப்பதிகாரம் பேசும். ஒரு புருஷன் கொலை செஞ்சிட்டான், ஏதோ ஒரு ஆவேசத்தில் ஓடி வர்றான், போலீஸ் துரத்திக்கிட்டு வருது. மனைவி என்ன பண்ணுறா, கணவன்கிட்ட எங்கே ஓடி ஒளியாதீங்க, எப்படியும் போலீஸ் பிடிச்சிரும், நீங்கள் ஒளிஞ்சிருந்து பிடிச்சா அடி ஜாஸ்தியாக இருக்கும், பேசாமல் குத்தத்தை வச்சுக்கோங்க, இந்த காரணத்தினால தாங்க நான் செஞ்சிட்டேன்னு சொல்லுங்கள், ஓரளவுக்கு அடி குறையும், தண்டனையும் அப்புறம் கேஸ் பார்த்துக்கலாம். இது ஒரு வகை. இன்னொரு இடத்துல கணவன் கொலை செஞ்சுட்டு வர்றான். மனைவி சொல்கிறா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, தண்டனையை வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, நான் குழந்தை குட்டிகளெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறேன். இது ஒரு வகை. மூணாவது, புருஷன் கொலை செஞ்சிட்டான், அந்த கத்தியை வாங்கிட்டான், அவரை ஒழிச்சு வச்சா, போலீஸ்கிட்ட நான் தான் கொன்னேன் என்று புருஷனுடைய குற்றத்தை தன் மேலே போட்டுக்கொள்கிறாள். இது தலையாய கற்பு. புருஷனை ஒத்துக்கொள்ளுன்னு சொல்கிறாள், அது இடையாய கற்பு. ஜெயிலுக்கு போயிட்டு வாயா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாள், இது கடையாய கற்பு. மூணும் இருக்கு. இங்கே இவ தலையாய கற்பு, தெய்வ கற்பு. மனுஷ கற்பு இல்லை, தீண்டியதும் உணர்ந்த தெய்வ கற்பினாள். விழித்தா எழுந்த உடனே இவ ராமாயணம் படித்தா எல்லாத்தையுமே, அதெல்லாம் சொல்லுவதற்கு இங்கே அது ரொம்ப நேரம் ஆகிடும். அப்போது எல்லாத்தையும் சொல்கிறான். கோசலை வாழப்போகிறான், சீதையும் ராமன் சிம்மாசனத்தில் இருப்பான், ஓம்பையன் பரதன் தெருவில் கிடப்பானேடி, உங்ககிட்ட வந்து யாராவது யாசகம் கேட்டால் இத்தனை நாளாக தசரதனுடைய அன்பு மனைவின்னு அள்ளி அள்ளி கொடுத்த, இனிமேல் கோசலைக்கும் சீதைக்கும் தான் அந்த போஸ்ட் போயிடும், அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்கும். உங்ககிட்ட வந்து கேட்டால் நீ சீதைக்கிட்ட கேட்பியா, இல்லை கோசலைக்கிட்ட கேட்பியா, இல்லை உங்கள் அப்பா வீட்டில் போய் கேட்டு வாங்கிட்டு வருவியா? இதை சிரிச்சா கைகை. அவங்க அப்பாவும் பெரிய அரசரில் பிறந்து அரசரில் வளர்ந்து பேரரசியானவள் கைகை மட்டும்தான். கோசலையும் சுமித்திரையும், கோசலை சிற்றரசன் மகள், சுமித்திரை படைத்தலைவன் மகள். ஒரு அரச குடும்பத்திலேயே பிறந்த அரசியாகவே வாழ்ந்தவள் கைகை. அதனால தான் ராமன் பிறந்த உடனேயே கோசலை கிட்டேருந்து ராமனை தூக்கி தசரதன் கைகை கிட்ட கொடுத்தான். இந்த ஆஸ்பத்திரியில் குழந்தை மாறுறதை ஆரம்பித்து வச்ச உடனே தசரதன் தான் தூக்கி கொடுத்தான். இடம் ஒரு குழந்தை பெண் குழந்தை, ஒரு குழந்தை ஆண் குழந்தையா இருந்தால் சரி மாற்றி கொடுக்கலாம். 2 ஆண் குழந்தை, 2 சில நிமிஷ வித்தியாசத்தில் பிறந்திருக்கு, 2 அட்டக்கருப்பு. ஏதோ ஒன்று வெள்ளை ஒன்று கருப்பாக இருந்தாலும் இவன் வெள்ளையாக இருக்கா இதுக்கு மேட்சாக இருக்கும், இவன் கருப்பாக இருக்கா மேட்சாக இருக்குன்னு கொடுக்கலாம். 2 கருப்பு. எள்ளறிய நிறத்தாலும் குணத்தாலும் இன்னின்ற வள்ளலையே அணையானை கேகையர்கோன் மகள் பயந்தாள். ராமனை போலவே மாற்றி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் மாற்றி கொடுத்தான்? கைகேயி கிட்ட ராமன் வளர்ந்தால் அரசனுக்குரிய பண்பாட்டோட வளர்ப்பா. ஒன்று. 2வது, கைகேயி வயிற்றில் பிறக்க பிள்ளைக்குத்தான் பட்டம் கட்டுவேன்னு வாக்கு கொடுத்துத்தான் கைகேயிக்கு தாலி கட்டுறான் தசரதன். இதுக்கு பேர் கன்னியாசுல்கம்னு பேர். மாப்பிள்ளைக்கு கொடுத்தா வரதட்சணை, பொண்ணுக்கு கொடுத்தா கன்னிகைக்கு கொடுத்தா அதுக்கு கன்னியாசுல்கம்னு பேர். பரிச பணம் வாங்க. இங்கே 3வதாக என்னுடைய மகளை உனக்கு கொடுத்தா அவள் வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம் என்று கேகையன் கேட்கிற போது தசரதன் வாக்கு கொடுக்குறான். முதல் 2 பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்கல, இவளுக்குத்தான் பிறக்கும் நினச்சி உன் மகள் வயிற்றிலே பிறக்கிற பிள்ளைக்கே கோசலத்துக்கு பட்டம் கட்டுகிறேன் சத்தியம்னா. இது கைகேயிக்கு தெரியாது, கூனிக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு சந்தேகம், கைகேயிக்கு தெரியாமல் கூனிக்கு எப்படி தெரியும்? உங்கள் வீட்டையே சொல்கிறேன், மாமியாரை பற்றி மருமக பேசுறது மாமியாருக்கு தெரியாது, மருமகளை பற்றி மாமியார் பேசுறது மருமகளுக்கு தெரியாது. ஆனால் வீட்டு வேலைக்காரிக்கு 2ம் தெரியும். அவள் 2ம் தெரியும், இதையும் கட்டுப்பா அதையும் கட்டுப்பா. அதனால் கூனி வேலைக்காரி. அதுலேயும் வீட்டுக்கு யாராவது வந்துட்டா இந்த வேலைக்காரங்க அப்போ தான் அந்த இடத்துலையே பெருக்கிறேன்பா அதை எடுத்து வைக்கிறேன் கேட்கறதுக்காக அங்கேயே சுற்றுவா. எங்கள் வீட்டில் ஒரு ஆயா இருக்குது, அது யாராவது வந்து ஆயா நீ போ ஆயா, உனக்கு அவங்க பேசுகிறது ஒன்றும் புரியாது போங்க. அவங்களுக்கு அது அவ்வளோ ஆர்வம், கேட்கணும், அதை கேட்டுட்டு போய் அடுத்த வீட்டில் வச்சு வைக்கணும் ஒரு ஆசை. அது மாதிரி கூனி அங்கே குறுக்கியும் நடுக்கியும் போன போது தெரிஞ்சது. கைகேயி 10 வயசு குழந்தை, அப்போல்லாம் 12 வயசுக்கு முன்னால் கல்யாணம் பண்ணணும். அவள் உள்ளே இருக்கா, அவளுக்கு இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும். இப்போ கூட தெரியாது. இப்போ கூட கல்யாண விஷயமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் அப்பா அம்மா பேசும்போது அவன் திடீர்னு கேட்பான் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து, உங்கள் வீட்டில் நிச்சயம் பண்ணும்போது என் பையனுக்கு 8000 ரூபா சம்பளம், இப்போ பே கமிஷனில் அவனுக்கு 500 ரூபா ஒசந்து போச்சு, 8000 ரூபா சம்பளம் வாங்கும்போது உங்ககிட்ட 4000 ரூபா வரதட்சணை கேட்டேன், இப்போ 500 ரூபா சம்பளம் ஜாஸ்தியாக போச்சு, அதனால் இன்னும் 2000 சேர்த்து கொடுங்க அம்மா.
மாப்பிள்ளை வீட்டுக்காரன். இது அப்பாவுக்கு தான் பேச்சுவார்த்தை நடக்கும், பொண்ணுக்கு தெரியாது. அப்பா தவிப்பார், மறுபடியும் எங்கடி 4000க்கு போவோம். அப்போ அந்த பொண்ணு என்னப்பாம்மா, உனக்கு இதெல்லாம் கவலை இல்லைம்மா, நீ கல்யாணம் பண்ண லட்சணமாக தலையை வாரிட்டு நீ பாட்டு பூ வச்சு நிறு, நாங்கள் பார்த்துக்குறோம்மா. இது சாதாரண வீட்லேயே எப்படின்னா, அரச குடும்பத்தில் ஒரு அரசகுமாரியை பக்கத்தில் வைத்து கொண்டு பேச மாட்டார்கள். அதனால் கைகேயிக்கு தெரியும். ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, மறுபடியும் கைகேயி என்ற பாத்திரத்தை நீங்கள் பார்க்குறப்போ இந்த சந்தேகம்லாம் வரக்கூடாது. அப்போது அந்த கைகேயிக்கு தெரியாது, கூனிக்கு தெரியும். அவள் என்னென்னமோ சொல்லி பார்க்குறா, கைகேயி மனசு மாறலை. கடைசியில் இதை சொல்கிறா, அடி பாவி கைகேயி, உன் பையனை நீயே கெடுத்துட்டிய. இந்த மிகப்பெரிய நாடு இருக்கிறதே, இந்த நாடு உன் பையனுக்கு தான். உன் பையனுக்கு அப்புறம் அவன் குழந்தைக்கு தான் போகும். ஒருவேளை உன் பையனுக்கு குழந்தை இல்லாமல் போனால் உன் தம்பி யுதாஜத்துக்கு தான் அது போய் சேருமே தவிர அடுத்தவனுக்கு ஆகாது. கெடுத்தொழிந்தனை உனக்கரும் புதல்வனை கிளர்நீர் உடுத்த பாரகம் ஒரு மகற்கெனவே கொடுத்த பேரரசு அவன் குல கோமைந்தர்க்கும் அடுத்த தம்பிக்குமாம் பிறர்க்கு ஆகுமோ. அப்பத்தான் கைகேயி பார்த்தா, ஓஹோ, இதில் இப்படி ஒரு சட்ட சிக்கல் இருக்கிறது, இப்படி ஒரு சட்ட சிக்கல் இருக்கிறது. இப்போ ராமனுக்கு பட்டம் கட்டுறேன்னு சொன்னவனும் அதே தசரதன் தான். நாளைக்கு ராமனுக்கு பட்டம் கட்டினா இன்னைக்கு ஒரு கூனிக்கு தெரிந்திருக்கு, நாளைக்கு நம்ம அப்பா கேகையனுக்கு தெரியும், இன்னும் எத்தனை பேருக்கு தெரியுமோ. சபையில் வந்து தசரதனை பார்த்து வாக்கு தவறியவனேன்னு கேட்டுட்டா ஹரிச்சந்திரன் மரபிலே வந்த தசரதன் அப்பவே உயிரை விட்டுருவான். அதை சொல்லித்தான் அவன் கேட்பா, வாய்மைக்கு யார் உளர்மன்னா. அதை சொன்ன பிறகு தான் தசரதன் மாறுவான். நீ ஏன் மாட்டேன்னு சொன்னால் சத்தியத்துக்கு வேற யார் இருக்காம்பா, அதுக்கு தான் அவன் விழுந்துருவான். இப்போ தான் கைகேயி பார்க்குறான், ஓஹோ, நம்ம புருஷனுக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது. அவன் ராமனுக்கு பட்டம் கட்டினால் வாய்மை தவறியவன் என்ற பழி வரும். பரதனுக்கு பட்டம் கட்டினா இட்சுவாகு குலத்திலே மயில் முறை குலம். மயில் குஞ்சு போட்டால் முதல் குஞ்சு தோகை விரித்து ஆடின பிறகு தான் அடுத்த குஞ்செல்லாம் ஆடணும். இன்னைக்கு அப்படி தான், முதல் குஞ்சு தான் ஆடணும், மற்றதெல்லாம் ஆடக்கூடாது. அதுக்கு தான் தலை இருக்க வாலாடுமான்னு பழமொழி. நம்முடைய பழமொழிகள், திட்டுக்கள் இதெல்லாமே பெரிய காப்பியங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள். சொல்லுவாங்க, தலையிருக்க வாழை ஆடுமாடா, அதுதான் தலையிருக்க மூத்த குஞ்சு இருக்கிற போது கடைசி குஞ்சு ஆடக்கூடாது, அதுதான் தொகை விரித்து ஆடணும். அது மயில் முறை குலம். மூத்தவனுக்குத்தான் பட்டம் கட்டுவது என்பது இட்சுவாகு குலத்தினுடைய முறை, மற்ற குலத்தில் வேறையா கூட இருக்கலாம். அதனால் இது மயில் முறை குலம் தெரிந்து கொண்டா. இப்போ நாளைக்கு காத்தால ராமனுக்கு பட்டம் கட்டினா தசரதனுக்கு வாய்மை தவறியவன் என்ற பழி வரும். பரதனுக்கு பட்டம் கட்டினா இட்சுவாகு குலத்திலே மூத்தவனுக்குத்தான் பட்டம் என்ற சட்டத்தை மீறிய பழியும் வரும். இதை செஞ்சாலும் அவனுக்கு பழிதான், அதை செஞ்சாலும் பழிதான். இப்போ நான் சொன்னேனே, கணவனுடைய கத்தியை வாங்கி கொண்டு நான் தான் கொன்னேன்னு ஏற்றுக்கிற மாதிரி கணவனுக்கு பழி வராமல் அந்த பழியை தான் ஏற்றுக்கொள்ள நின்றா அந்த கைகேயியா குடும்பக்காரி. இப்போ கேட்குறான் அவ, உடனே சொன்ன உடனே, ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்காதுல்ல. அப்பத்தான் தேவியின் தூய சிந்தை திரிந்தது. எதனாலையும் அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல்லருள் துறந்தால் தூமொழி மடமார். ஒரு இடத்துல கூட கைகேயை பற்றி கைகேயிங்கிற வார்த்தையை கம்பன் போடவே மாட்டான். அவளை அவ்வளோ பாராட்டுவான். துறக்க நல்லருள் துறந்தால் தூமொழி மடமா. என்னப்பா, அரக்கர்கள் செய்த பாவம், மற்றவர்கள் செஞ்ச தவம், அந்த தவத்தின் காரணத்தினாலே ராமனுக்கு பட்டம் கட்டினால்தான் ராவணவதம் நிகழும். அதனால் இவ தூய சிந்தை திரிந்தது. திரிந்ததுன்னா வேற, பால் திரிந்தா திரட்டி பால் ஆகும். பால் திரிஞ்சா கீழே கொட்ட மாட்டோம், பால் திரிஞ்சா திரட்டி பால் ஆகலாம். இப்பெல்லாம் பன்னீர் பண்ணிடுவாங்க. இப்பெல்லாம் பன்னீர் பண்ணி புருஷன் தலையிலே கட்டுவா அந்த கெட்டு போகிற பாலையவே. இப்பெல்லாம், அப்பெல்லாம் அப்படி இல்லை. பால் திரிந்து போயிட்டா அதில் வெள்ளத்தை போட்டு கிளறி திரட்டி பாலாக பண்ணுவாங்க, பால்கோவா அது பண்ணுவாங்க. அதனால் பால் திரிந்தால் மிகப்பெரிய பால்கோவாவாக தான் மாறும். குப்பையில் கொட்ட மாட்டோம், குப்பையில் கொட்ட மாட்டோம். அதனால் இங்கேயும் தேவியின் தூய சிந்தை கெட்டதுன்னு சொல்ல, திரிந்தது. இப்போ அடுத்தது தசரதன் வந்து கேட்குறான், இவ என்னென்னமோ சொல்கிறா, அவன் கேட்கல. வாய்மைக்கு யாருளர் மன்னா, குறிப்பாக சொல்கிறான், நீ வாக்கு தவறினா சத்தியத்துக்கு யார் இருக்கிறார்கள். அவனுக்கு நல்ல நெஞ்சில் அம்பில் குத்துற மாதிரி இருந்தது. அவன் சொன்னான், வர எப்படி கேட்குற, என் பிள்ளைக்கு கோசலம், ராமனுக்கு காடு, இதுதானே கேட்டதா நம்ம இத்தனை நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். கைகேயி ஒரு இடத்துல கூட அப்படி கேட்கல, ஒரு இடத்துல கூட கேட்கல. ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சேய் உலக ஆழ்வது,
சீதை கேழ்வன் போய் வனமாழ்வது என புகன்று நின்றாள் தீயவை யாவினும் சிறந்த தீயாள். தீயிலேயே நல்ல நெருப்புன்னு இருக்கு. சுடுகாட்டில் எரியிற நெருப்பு கெட்ட நெருப்பு. பார்த்தா கண்ணை முடிக்கும், மனசு கஷ்டப்படும். கோவிலில் யாக குண்டத்தில் எரியிற நெருப்பை பார்த்தா கைதொழுவோம். விளக்கின் திரியழல் காணின் தொழுப எரியழல் காணின் இகழ்ப. ஒரு குலத்து கல்லாது மூத்தானை கைவிட்டு கற்றான் இழவை பாராட்டும் உலகு. இதனால் அடியார் எப்போ படித்தது? 5ஆம் கிளாஸில் படித்தது நான். இப்போ 4 அடியாரும் இல்லை, சிறுபஞ்ச மூலமும் இல்லை, இன்னா 40 இல்லை, இனியவை 40 இல்லை, ஆத்திச்சூடியும் இல்லை, கொன்றை வேந்தனும் இல்லை, திரிகடுகவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் என்னன்னு அந்த வாத்தியாருக்காவது பேர் தெரியுமானா அவருக்கு அதுவும் தெரியாது. அவருக்கே தெரியாது. அவர் படிச்சிருந்தால அவருக்கே தெரியாது. குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க, அந்த புஸ்தகமெல்லாம் கிடைக்கிது பல இடத்துல. இப்போல்லாம் அந்த 4 அடியார், ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன்லாம் இந்த சம்மர் லீவ் விட்டா டே டிராயிங் கிளாஸுக்கு போடா, டே கராத்தே கிளாஸுக்கு போடான்னு துரத்தி தொலைக்காமல் இந்த புஸ்தகத்தை வாங்கி கொடுத்து படிக்க சொல்லும். இதெல்லாம் ஒன்று. இப்போ திருக்குறள் அந்த கோல்கேட்டில் க்ரீமு அது கொடுப்பான். அது ஒரு அம்மா சொல்லி கொடுப்பான். எல்லோரும் டிவியில் பார்த்துருப்பீங்க. இப்போல்லாம் காமிக் புஸ்தகம் மாதிரியெல்லாம் கொடுக்குறான். அதில் என்ன சொல்கிறாவ? செய்து விடல், நன்னயம் செய்து விடல், நன்னயம் செய்து விடல், இன்னா செய்தாரை ஒருத்தல், அவர் நாண நன்னயம் செய்து விடல். இதுதான் திருக்குறள். பீம மகாராஜா மரத்தை பிடுங்கினானாம், பல்லை துளைக்கினானான். இதுதான் வழி. இது எப்படி வேணால் படிக்கலாம். பீம மகாராஜா மரத்தப்பி டிங்கினானா, பல்லத்து லக்கினானா தெருக்கூத்தில். அதே மாதிரி இங்கேயும் தப்பா சொல்றான். இன்னா செய்தாரை ஒருத்தல், நமக்கு துன்பம் செய்தவர்களின் தண்டிக்கணும்னு நினைச்சா அவன் வெட்கப்படுற மாதிரி அவனுக்கு நல்லதை செஞ்சு என்ன பண்ணான்? அவன் செஞ்ச தீமையையும் நீ செஞ்ச நன்மையையும் மறந்துரு. நான் தாண்டா பண்ணேன் 4 பேர்த்துக்கிட்ட சொல்லாத. அவன் கெட்டது பண்ணதையும் சொல்லாதே, நீ நல்லது பண்ண செய்து விடல், 2ஐயும் விட்டுடு. அதான் திருக்குறள். இப்போ அவன் எப்படி சொல்லி கொடுக்குறா டிவியில்? இன்னா செய்தாரை ஒருத்தல், அவர் நாண நன்னயம் செய்து விடல். நல்லது செய்யி, அது ஒன்றும் பெருசு இல்லை. நல்லது செய்து நீ செஞ்சதை யாருக்கிட்டையும் சொல்லாதே, நீ நினைக்காதே. அதுதான் மிக உயர்ந்த நிலை. அது மாதிரி இங்கேயும் அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல்லூர் துறந்த நாள் தூமொழி மடமா இப்போ வந்து நிற்கிறான். அவங்ககிட்ட எப்படி வரம் கேட்டா, ஏய வரங்கள் 2இல் ஒன்றினால் என் செய் உலகாழ்வது, சீதை கேழ்வன் போய் வனமாழ்வது என புகன்று நின்றால் தீயவை யாவினும் சிறந்த தீயா. யாக நெருப்பு மாதிரி எல்லாத்தையும் தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு எல்லாருக்கும் நல்லது செய்கிற மாதிரி, இன்னும் குத்து விளக்கு மாதிரி இவன் என்ன பண்ணுறா? தீயவை யாவினும் சிறந்த தீயாள், நல்லவ, நல்ல அக்னி, ஹோம நெருப்பு. என்ன சொன்னா? என் மகனுக்கு நாடு, உன் பையனுக்கு காடு. அப்படியா சொன்னா? ஏய வரங்கள் 2இல் ஒன்றினால் என் செய் உலகாழ்வது. இதை கேட்கறதுக்கு அவளுக்கு ரைட்டும் இல்லை, கொடுக்கறதுக்கு தசரதனுக்கு பவரும் இல்லை. உலகம் அந்த காலத்திலேயே, ராமன் வாழ்ந்த காலத்திலேயே கைகேயினுடைய அப்பா வாழ்ந்த கேகயம் இருந்திருக்கு, சீதையினுடைய தந்தை வாழ்ந்த மிதிலை இருந்திருக்கு, ராமாயணத்தில் நம்ம படிக்கிறதே கிஷ்கிந்தை இருந்திருக்கு, இலங்கை இருந்திருக்கு, சிங்கிபேரம், இத்தனை நாடுகள் அப்பவே இருந்திருக்கு. நமக்கு தெரியாமல் எத்தனையோ இருக்கு. அங்கே கலிங்க வங்க போஜன்னு அந்த பட்டாபிஷேகத்துக்கு வரத சொல்லுவான். அப்போ அத்தனை நாடுகளை சேர்ந்தது தான் உலகம். அந்த உலகத்தை என் பிள்ளைக்கு கொடுன்னு கேட்கறதுக்கு இவளுக்கு எது ரைட்டு? அம்மா நீ போட்டிருக்கிற சங்கிலியை கொடுன்னு கேட்கலாம். உம்மிடியாரில் எனக்கு அது கடை தெரியாது, என்னென்ன நகைக்கடை இருக்கோ அத்தனை கடையில் இருக்கிற அத்தனை சங்கிலியை வாங்கி என் பையனுக்கு கொடுன்னு கேட்டால் கேட்கவும் ரைட் இல்லை, கொடுக்கறதுக்கும் ரைட் இல்லை. பைத்தியக்காரி. அவன் கொடுத்தேன்னு சொல்கிறது தப்பு. போய் கொடுக்க முடியுமா? அத்தனைலேருந்து எடுத்து கொடுக்க முடியாது. இவனோடது மட்டும்தான். இவன் என்ன கேட்டிருக்கணும்? கோசலம் என் மகனுக்கு கேட்கல, உலகம் வேணும். ஏய வரங்கள் 2இல் ஒன்றினால் என் செய் உலகாழ்வது. எப்படி உலகத்தை ஆள முடியும்? அவன் பைத்தியக்காரியா? கைகை நல்ல படித்தவ, பைத்தியக்காரியா? அவ உலகத்தை ஆள முடியும்? அன்பினால உலகை ஆளும் அமீர் பூபதினு ஒரு பாட்டே போட்டான். அது எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் அர்த்தத்தை மட்டும் தெரியாது. அன்பினால உலகத்தையே நம்ம ஆள முடியும். தியாகத்தினாலே எல்லாரும் வெறும் ஆத்மா, காந்திஜி மட்டும்தான் மகாத்மா. அவர் அன்பினால உலகத்துக்கே மகாத்மாவாக இருந்தார். அதனால் அன்பினால நம்ம எல்லாரையும் ஆள முடியும், எல்லா நாட்டுக்கும் தலைவராக இருக்க முடியும். அதிகாரத்தினால ஒரு நாட்டுக்கு கூட தலைவராக இருக்க முடியாது. நாளைக்கு எவன் கவுப்பானோன்னு பயந்தான். இப்போ சொல்கிறா உலகாழ்வது
என் புள்ள தியாகத்தினால உலகத்தை ஆள வேண்டும்னு அவள் ஆசைப்பட்டாலே தவிர இந்த சிம்மாசனத்தில் உட்காரனால அவள் கேட்கவே இல்லை. ஒரு இடத்துல கூட சொல்லலை, கோசலம்ங்கிற வார்த்தை வராது. அடுத்தது சொல்லுவா, சீதை கேழ்வன் போய் வனமாழ்வது. ராமனை மட்டும்தான் காட்டுக்கு அனுப்பணும், சீதையை அனுப்ப இவளுக்கு ஏது அதிகாரம்? சீதை கேழ்வனா சீதையோட புருஷன், அது எதுக்கு சொல்லணும்? ராமன்னாலே எல்லாருக்கும் புரியும். அவ்வளோ வேணா ராமன் மண்ணாங்கட்டியாவா இருந்தா? சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவரை சொன்னால் யாருக்குமே தெரியாது, அந்த அம்மா பேரை சொல்லி அவர் புருஷன்னா தான் தெரியும். அவ்வளவு செல்வாக்கு அந்த அம்மாவுக்கு. அது மாதிரி ராமன் என்ன மட்டமானவனா? சீதையோட செல்வாக்கால தான் ராமன் பிழைக்கிறானா? இல்லையே. அப்போ ஏன் சீதை கேழ்வன்னு சொல்லணும்? சீதை கேழ்வன் ஏன் சொல்லணும்? சீதையும் கேழ்வனும், அது படிச்சிருப்போம் உண்மை தொகை. சீதையும் கேழ்வனும். தோசைமலா அப்படி சாப்பிட்டேன், வெத்தலை பாக்கு போட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? வெத்தலையும் பாக்கும் போட்டேன், தோசையும் மிளகாப்பொடியும் சாப்பிட்டேன். அப்போ சீதை கேழ்வன் என்றா சீதையும் அவள் கணவனும் காட்டுக்கு போகணும். ஏன்னா சீதை காட்டுக்கு போனாத்தான் ராவணன் தூக்குவான், தூக்கினாத்தான் ராவணவதம் நிகழும். அவதார காரியம் தெரிந்தவள் அவள். சுமித்திரைக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும், தாரைக்கும் தெரியும், மண்டோதரிக்கும் தெரியும். ஆரா அமுதாய் அலைகடலில் கண்வளரும் நாராயணன் இருப்பேன் நான் ராமனை, ஓராதே கொண்டகன்றாய் உத்தமனார் தேவிதனை, பாராயோ மார்பகலம் பட்டதெல்லாம். மண்டோதரி அழுவா. அவன் யாருன்னு நினைச்சிருக்கேன் நீ? இந்த உலகத்துக்கே தலைவன்டாவன். ஆரா அமுது அலைகடலில் கண்வளரும் நாராயணன் தாண்டா ராமனா வந்திருக்கான். அவனை தெரியாம நீ போய் அவன் பொண்டாட்டி போய் தூக்கின்னு வந்தீங்கடா. இன்னைக்கு உன் மார்பில் எத்தனை அம்பு பட்டிருக்கு? பாராயோ மார்பகலம் பட்டதெல்லாம். மண்டோதரிக்கு தெரியும், அவளுக்கும் தெரியும், சுமித்திரைக்கும் தெரியும், அதே மாதிரி தாரைக்கும் தெரியும், கைகேயிக்கும் தெரியும். அவன் அதனால தான் சொல்றா சீதை கேழ்வன். ஏதாவது ஒரு காரணம் வேணும். ராமன் பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கடலிலே வைகுந்தத்தில் இருக்கிற போதே எல்லாரும் வந்து கேட்கிறார்கள் ராவணனை அழிக்கணும். ராமன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்துட்டான் ராவணன். சீதைக்கு அவனுக்கு பல ஆயிரம் வருஷம் வயசு வித்தியாசம். அப்போ கேட்குறான். கேட்ட உடனே நான் வந்து பிறக்கிறேன், நான் ராமனாக பிறக்கிறேன், நீங்கள் கரடியாக பிறவுங்கள், நீங்கள் குரங்குகளாக பிறவுங்கள், சங்கு சக்கர லட்சுமண சத்ருக்கணர்களாக பிறக்கட்டும். எல்லாத்தையும் அவன் ஆளாருக்கு வேஷம் கொடுத்து தான் ராமாவை தொடங்கினான். யார் யாருக்கு என்ன பாட்டுன்னு நீட்டாக எழுதி கொடுத்துட்டான் ராமன். வந்தானே வந்து இப்போ அவனுக்கு வயசு 16 போகுது. 16 வருஷம் வரைக்கும் ராவணனை அழிக்கிறதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலை. அதுக்காக தானே வந்தான். அந்த துரும்ப கூட கிள்ளி போடலை ராவண வதத்துக்காக. ஏன்னா சரியான காரணம் இல்லை. அவன் இருக்கிறது இலங்கையில். அவன் ஒன்று கோசலத்து மேலே சண்டைக்கு வரல. நம்ம வீட்டில் கல் எடுத்தால் தான் நாம் ஏண்டான்னு கேட்க முடியும். அவன் தெருவில் கல் எறிஞ்சால் நாம் கேட்க முடியாது. அப்போ ராவணன் தப்பு பண்ணியிருக்கலாம். ராமனுக்கும் அவனுக்கும் நேரடி பகை இல்லை, அதுக்காக காத்திருக்கான். அதை உண்டாக்கி கொடுத்தவளே கைகேயி தான். ராமாவதார காரியம் நிகழ்வதற்குரிய காரணத்தை உண்டாக்கி கொடுத்த மகா தெய்வ கற்பினாள் கண்ணகி. சீதை கேழ்வன். சீதையும் ராமனும் காட்டுக்கு போனோம். இது என்ன நல்ல எண்ணம் பாருங்க. டேய் நீ மட்டும் போயிட்டு வாடா, அமெரிக்காக்கெல்லாம் உன் முன்னாடி கூட்டிட்டு போவானா, காசு எவ்வளோ செலவாக, அவள் இங்கே இருக்கட்டும். எல்லா மாமியாரும் பையனை அனுப்புவா, நீ அமெரிக்காவுக்கு போ, ஏடனுக்கு போ, கல்கத்தாவுக்கு போ, பம்பாய்க்கு போ, சினிமாவுக்கு போ, எது வேணாம். அவளை எதுக்கு போகிற இடத்துக்கெல்லாம் கூட்டிக்கிட்டே திரியிற, அவள் இங்கே இருக்கட்டும். ஏடா இங்கே இருந்தால் தானே அவள் இவளுக்கு புடவை துவச்சி போடுவா, பாத்திரம் தேப்பா. கைகை அதை நினைக்கலையே. சீதை கேழ்வன் போய் வரமாழ்வது. சீதையும் கூட்டிக் கொண்டு போட்டோம். கணவன் இருக்கிற இடம் தான் அவளுக்கு சொர்க்கம், அழைச்சிட்டு போட்டோம். சீதை கேழ்வன் போய் வனம் மாழ்வது. ராமன் போனால் அது காடாவா இருக்கும். சுமித்ரா அதையே சொல்வா. ஆகாததென்றால் அவ்வனம் இவ்வயோத்தி மா காதல் மன்னன் ராமன் வையம் ஈந்தும் போகா உயிர்த்தாயர் பூங்குழலி சீதை நீ இவ்வையின் நிற்றலும் ஏதம். லட்சுமணன் சொல்வா, அடே இனிமே உனக்கு அப்பா யார் தெரியுமா? ராமன் தான். ஏன்னா அவளுக்கும் தெரியும் தசரதன் செத்து போயிடுவான்னு. உங்க அப்பா யார் தெரியுமா? ராமன். உனக்கு அம்மா யார் தெரியுமா? நான் இல்லை, சீதை. அந்த வனம் தான் இனிமே உனக்கு அயோத்தி. ராமன் தான் தசரதர். மா காதல் மன்னன் ராமன் தான். அதே மாதிரி இவளும் சொன்னான், வனம் மாழ்வது. வனம் அழிந்து போய் அங்கே முனிவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்வார்கள். ராமன் காலடி பட்ட இடமெல்லாம் அயோத்தி. இதைத்தான் அவன் வரம் கேட்டா. ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என்ன சொன்னா? சீதை கேழ்வன் போய் வனமாழ்வது என் செய் உலகாழ்வது என தீயவை யாவினும் சிறந்த தீயாள் யாக நெருப்பு போல உலகம் வாழ்வதற்காக தன்னைத்தானே நெருப்பிலே ஆகுதி பண்ணி கொண்டவ கைகை.
பின்னால் ராமன் வருவான். அவங்ககிட்டயா சொன்னாளா, டே ராமா நீ காட்டுக்கு போ, என் பையன்தான் நாட்டுக்கு ராஜா. அவங்ககிட்ட என்ன சொன்னான், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள. எதுக்காக தெரியுமா, இந்த கம்பன் விழாவில் யாராவது ஒருத்தர் அறகுறையாக படிச்சுட்டு வந்து பேசும்போது என்ன சொல்லிடுவாங்க, உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு, அதுவும் சொல்காப்பியம் தான். அவள் சொன்னது என் செய் உலகாழ்வதுன்னு சொன்னது அந்த அயோத்திய கோசலத்தை தான் அவள் உயர்ந்தவர்கள் வாழ்வதனால உலகம்னு சொன்னான்னு அதுக்கு ஒரு விளக்கம் வரை சொல்லுவான். அதுக்கு விளக்கம் அவன் அங்கேயே சொல்லிட்டான். ஆழிசூழ் உலகம் எல்லாம், அது இல்லடா, கடலால் சூழப்பட்ட உலகம் எல்லாம், ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனை ஆள. அவன் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போகணுங்கிறதெல்லாம் இவன் சொல்லணுமா? நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்க ஆனம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா. நல்லா கவனிச்சு பாருங்க. போங்கிறவ விட்டுணும், போடா எதுக்கு திரும்பி வாடாங்கிறா. 14 வருஷத்தில் வாங்குறா. தமிழ் இலக்கணம் படித்தவர்களுக்கு தெரியும். ஐயாக்கெல்லாம் புறப்பொருள் வெண்பா மாலை, அதில் 14 துறை இருக்கும். படையெடுத்து போவது, எதிர்ப்பது, மதுரையை முற்றுகையிடுவது, உள்ளிருந்து போர் செய்வது, வெளியே வந்து அவன் போர் செய்வது, ஊர் எல்லையில் அவனோட போர் செய்வது, அதன் பிறகு மறுபடியும் பெரும்போரில் இது இத்தனையும் உண்டு. கடைசியில் ஜெயிச்சவனா பாடான் படலம். 7 துறை, புறப்புறத்துறை 7, மொத்தம் 14. இவன் அதைத்தான் சொல்கிறான். டே ராவணனோட சண்டைக்கு போய் போருக்குரிய 14 துறைகளையும் நீ செய்து அவரை அழித்து விட்டு வா, 7 ஆண்டில் வா. அந்த 14க்கு அதுதான் அர்த்தம். தமிழில் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்குது. நாம் அதை தெரிஞ்சுக்காமல் முழிக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் அதை சொல்ல போனால் இன்றைக்கி பேச்சே அதாயிடும். இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைக்கிற போது அப்போ பார்ப்போம். எண்ணும் எழுத்தும் இங்கே. அதனால் 7 ஆண்டில் வா. இவன் தான் கெட்டவளாக இருந்தால் போடா, ஒரேடியா ஒழிஞ்சு போடா சொல்ல வேண்டியதானே. 14 வருஷம் கழிச்சு ஏன் வான்னு சொல்கிறா? நீ செய்ய வேண்டிய காரியம் 14 வருஷம் இல்லைடா, 14 துறைகள். எந்தெந்த துறையில் முடியுமோ அத்தனையும் பயன்படுத்தி அவரை அழித்து விட்டு வா. அந்த காடு என்ன காடு? ராமன் அதை புரிஞ்சுக்கிட்டான். இப்போது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும், புருஷன் சொல்கிறது பொண்டாட்டிக்கு புரியணும், பொண்டாட்டி சொல்கிறது புருஷனுக்கு புரியணும். பக்கத்து வீட்டுக்காரிக்கு புரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. அவங்க 2 பேருக்கு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியணும். வாத்தியார் சொல்கிறது மாணவனுக்கு புரியணும், மாணவன் கேட்குற கேள்வி வாத்தியாருக்கு என்னன்னு புரியணும். அவன் கேட்குறது இவருக்கு புரியாது, இவர் சொல்லித்தரது அவனுக்கு புரியாது. இதுக்கு பேர் வாத்தியார் மாணவன். இப்போ அதுதான் நடக்குது எல்லா ஸ்கூல்லையும். எல்லாம் கோச்சிங், நாட் டீச்சிங். முன்னெல்லாம் டீச்சிங் தான், பாடம் சொல்லி கொடுப்பார்கள். நாங்கள்லாம் இருக்கும்போது வீட்டில் வந்து வாய் விட்டு படிக்கணும், வாய் விட்டு படித்தால் நோய் விட்டு போகும்பாங்க. இன்றைக்கி யார் வீட்டு குழந்தையாவது வாய் விட்டு சத்தமாக ஒரு பாடம் படிக்குதா? வந்த உடனே சித்திரபுத்திர கணக்கு மாதிரி ஹோம் ஒர்க், அதில் பாதி அம்மா எழுதி கொடுத்துருவா, இன்னும் சில வீட்டில் வேலைக்காரி கூட எழுதி விட்டுருவா. இங்கிலீஷ் பையனுக்கு வருதோ இல்லையோ, வீட்டில் இருக்கிற வேலைக்காரிக்கு நல்லா வருது. என் தம்பி ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களா, உங்கள் மிஸ் என்ன சொன்னாங்க, என்னைக்கு ஸ்கூலு, எப்போ ஹாலிடே, இது அத்தனை இங்கிலீஷ் வார்த்தை. அவள் பள்ளிக்கூடமே போகல, அவள் கற்றுக்குவான். இந்த எல்கேஜி பையன்கிட்ட அவள் கற்றுக்கிறாளே தவிர இந்த பையன் புதுசாக ஒன்றும் கற்றுக்கிட்ட மாதிரி தெரியல. அம்மாக்கள் சொல்லி கொடுக்குறதும் இல்லை, அப்பாக்கள் கேட்கவே வேண்டாம். அவர் ஏதாவது தப்பித்தவரி சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க, பையனை சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க, அவன் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு களைச்சி போய் வந்திருக்கான், உங்கள் அறிவெல்லாம் அவனுக்கு கொண்டு சொல்ல வேண்டாம், அவனை புள்ள முன்னாடியே மட்டம் தட்டுவான். தப்பு. எல்லாருமே அறிவாளி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறை இருக்கலாம், அதை சொல்லி கொடுக்கணும். அப்பா வெளியே கூட்டிகிட்டு போகிற பொழுது மளிகை கடைனா என்ன, ஜவுளி கடைனா என்ன, புடவையை முழத்தில் அளப்பாண்டா, பருப்பை வந்து படியில் அளப்பா சொல்லிக் கொடுக்கணும். அது கூட முக்கியமான படிப்பு தான். தெரியாது. பக்கத்து வீட்டில் ஆட்டோ வேணும்னாங்க, அந்த பொண்ணு காலேஜில் படிக்கிறான், சின்ன பொண்ணு. அவளை அனுப்பி அவங்க வழக்கமாக வர ஆட்டோக்காரன் ஒரு 4 வீடு தள்ளி ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் நிற்கும். போய் சாமியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு ஆட்டோக்காரனா கூட்டிகிட்டு வான்னா. இந்த பொண்ணு போயிட்டு திரும்பி வந்துட்டு என்ன சொல்லிட்டு, சாமி வாடகைக்கு போயிருக்கானா. வாடகைக்கு போயிருக்கான்னா அவன் யாரையோ ஏற்றிட்டு போயிருக்கான்னு அர்த்தம். அதான் நடப்பு முறையில் அதுதான், அவன் வாடகைக்கு போயிருக்கான், சவாரிக்கு போயிருக்கான். இது வாடகைன்னா குடியிருந்தா வாடகை தர்றோம்ல, அது ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. எங்க சாமியை கூட வாடகைக்கு எடுப்பாங்களா, சாமிக்கு கூட வாடகை கொடுப்பாங்களா? அவர் நினச்சிக்கிட்டா வீட்டுக்கு வாடகை கொடுக்குற மாதிரி இந்த ஆட்டோக்காரனுக்கும் வாடகை தருவோம். எப்படி தமிழ் தெரியுது பாருங்க. பாயசத்தை இறக்கி வச்சு ஏலம் போடுறீன்னா, பாயசத்தை இறக்கி வச்சு பாயசம் 1 தரம், பாயசம் 2 தரம், பாயசம் 3 தரம், நான் காதாலேயே கேட்டேன். ஏலம் போடுதா இது? ஏலம்னா என்ன, அதை எப்போ போடும், அதை கூட சொல்லித்தராத ஒரு அம்மா, அதை கூட கற்றுக்காத பொண்ணு. என் பொண்ணு கோல்டு மெடல் வாங்கி என்ன நாக்க வழிச்சுக்கு போகிறேன். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகள் தேவை. இங்கே அதைத்தான் அவன் சொல்கிறான். ரமானி போ, அதை அவன் புரிஞ்சுக்கிட்டான், உங்களுக்கு எனக்கு புரியல. ராமன் சொல்கிறான். வந்த உடனேயே
கைகை தான் சொல்கிறா, ஆயுஷூழ் உலகம் எல்லாம் பரதனை ஆள நீ போய் தாழிரன் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணியத்துறை ஆடி 7 ஆண்டில் வா. தசரதன் சொல்லலை. இவன் கேட்கணும்ல, நீ என்ன சொல்கிற? எங்கள் அப்பா கூப்பிடு. எங்கள் அப்பா என்ன பண்ணுறான்? ஒழுங்காக இருக்க போயிடுறாரு எங்கள் அப்பா அம்மா. இன்னும் கொஞ்சம் தப்பருக்கு மிஞ்சிய சத்புத்திரனாக இருந்தால் எங்கள் அப்பா என்ன பண்ணுறாம்மா. அதனால் ராமன் கேட்கல. அவன் உடனே என்ன பண்ணுது, எங்கள் அப்பா தான் சொன்னாரான்னு அவர்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கும். இது பெரிய விஷயம். 14 வருஷம் நாளைக்கு பட்டம் கட்ட வேண்டிய பையனை காட்டுக்கு போன்னு சொல்கிறது பெரிய விஷயம். அது உங்கள் அப்பா சொன்னார்னு சொல்லும்போது அப்பாவை கூட கேட்காம ஒரு பையன் செய்ய முடியாது. ஆனால் ராமன் சொல்கிறான், மன்னவன் பணியன் ராகிலும் முன்பணி மறுப்பனும். நல்ல 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிந்து கொண்டவர்கள். இது எங்கள் அப்பாவோட கட்டளை இல்லை. மன்னவன் பணி அன்று ஆயினும் நும்பணி மறுப்பனும். எங்கள் அப்பாவே இதை சொல்லாமல் இருந்தால் கூட உன்னுடைய கட்டளையை நான் மீற மாட்டேன். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. அவன் பொழுது வச்சான். அவன் எப்படி போச்சோன்னா, நீ தாழிரன் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணியத்துறைகள் 7 ஆண்டில் வா. நீ சடைமுடி வளர்த்து காவித்துணி மரவுடி கட்டிக்கொண்டு நீ காட்டுக்கு போடானா. இவன் பதில் சொல்லிட்டான், நீ உன் பையனுக்கு நாடெல்லாம் யாரும் கொடுக்க முடியாது. எனக்கு எந்த வேஷமோ அதுதான் என் தம்பிக்கும். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. அந்த பரதன் அதே கோலத்தில் தான் வந்து நிற்றான். நின்னாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன கேட்கலாம். குகன் சொல்லுவான், வர்க்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை கற்கனிய கனிகின்ற துயனானை கண்ணுற்றா விற்கையினின்றும் வீழ விம்முற்றும் நின்றொழிந்தான். நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியை ஒக்கின்றான். அந்த ராமன மாதிரியே இவனும் வர்க்கலையின் உடையான், மரவுரி மாசடைந்த மெய்யான், அழுது கீழே விழுந்து முகமெல்லாம் புழுதியா கிடக்கு. வர்க்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை நற்கலையின் மதியன்ன நகைழந்த முகத்தானே தேய்பிரி சந்திரன் போல களையில்லாத முகம். விற்கையினின்றும் வீழ விமூற்று நின்று அவனே தான் இவன். நம்பி நாயகன் போலவே இருக்கா, ராமன் போல இருக்கா. கூட இருக்கிற சத்துருக்கள் லட்சுமண மாதிரியே இருக்கா. அயல் நின்றான் தம்பியை விற்கின்றான். எம்பிரான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு. அந்த வேடனுக்கு தெரிஞ்சது, நம்ம படித்தவனுக்கு புரியாமல் தப்பு சொல்லிட்டு தெரிகிறமே. அவன் சொல்கிறான், எங்கள் ராமனுக்கு பின்னால் பிறந்தவன் தப்பு பண்ணுவானா, பரதன் செய்வானா? இப்போ அவனு சொல்லிட்டான், நீ 7 ஆண்டு கழித்து தானே வான் சொன்ன 14 துறை நான் செய்கிறேன். மன்னவன் பணியன்றாகில் நும்பணி மறுப்பனும். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. நானும் போகிறேன். மின்னொளிர்கானம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். அவன் என்ன சொன்னா, 7 ஆண்டு புழுதி வெங்கானம் நன்னி. ஏன்னா போர் நடக்கிற இடம் புழுதியாகத்தான் இருக்கும். வீடு இருக்கிற இடத்துல சண்டை நடக்காது. அதுக்கு பரந்தலைன்னு பேர். வெண்ணி பரந்தலையில் தான் கரிகாலனுடைய சண்டையே நடந்தது. பொட்டல் நிலம். ராமராவண யுத்தம் கூட கடற்கரையில் நெய்தலில் தான் நடந்தது. வீடுகள் குடியிருக்கிற மருத நிலத்திலேயும் நடக்காது. ஆளுமே இல்லாமல் யாருக்கு எந்த ஆபத்தும் வராமல் 2 படைகள் மட்டும்தான் மோதும். அதுதான். இப்போது இவனை காட்டுக்கு போன்னு சொன்னான். பூழி வெங்கானம் நன்னி. புழுதி படைஞ்ச காடு உலகத்தில் எங்கேயாவது இருக்கா? காடுனால நெருக்கமாக வளர்ந்துருப்பது தான். ஏன்னா சீதையை கூட்டிகிட்டு ராமன் காட்டுக்கு போவான். அந்த அரண்மனை எல்லை கூட தாண்டி இருக்க மாட்டான். இதுதான் காடான்னு கேட்பான். ஏன்னா அங்கே நிறைய மரங்களெல்லாம் இருக்குது அந்த கோசலத்தில். அவன் அதுதான் காடுன்னு நினச்சான். அதுவே காடு மாதிரி இருந்தால் ஒரிஜினல் காடு எப்படி இருக்கும்? இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம், சிறப்புஞ்சியில் மழை நிறையா பெய்கிற இடத்துல காடுகள் வானளாக நிற்கும். அப்போது அப்பேற்பட்ட காட்டில் சூரிய ஒளியே உள்ள விழாது. சிவகசிந்தா அப்படி சொல்லும், வெயில் நுழை பரியா குயில் நுழை பொதும்பர். வெயில் உள்ள நுழைய முடியாது, ஆனால் குயில் மட்டும்தான் உள்ள நுழையும்பர். அப்போ அந்த இடத்துல வெயிலே பட முடியாத போது மின்னல் ஒளி எப்படி வரும்? சமநிலத்திலேயே மின்னலை நம்மளால் பார்க்க முடியலை, 1/2 செகண்ட் தான் வருது. இப்போ இவன் மின்னொளிர்கானம் போங்கிறான். இவன் சொன்னா நான் மின்னொளிர்கானம் இன்றே போறேன். எங்கே வரும்? போர்க்களமும் ஒரு காடு தான், சுடுகாடு, இடுகாடு. அங்கேயும் எல்லாரும் இறந்து தான் கிடக்கிறார்கள். அதுவும் காடு தான். இது காடு மாதிரி அதுவும் ஒரு சுடுகாடு தான். அந்த காட்டிலே மின் எப்படி ஒளிர்கிறது? வாலும் வேலும் ஒன்றோடு ஒன்று மோதுகிற போது பழியில் மின்னல் ஒளிர்கிறது. ராமன் புரிந்து கொண்டு சொன்னான், நீ ராவணனோடு சண்டைக்கு போன என்னை அனுப்புகிற, நான் போகிறேன். மின்னொளிர்கானம், அந்த வாளும் வேலும் விண்ணொளி வீசுகின்ற அந்த பரந்தை தலையிலே நெய்தல் நிலத்திலே விண்ணொளிர்கானம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டே. இங்கே அவங்க 2 பேருக்கு ஒருத்தர் நல்லா புரிந்தது என்பதற்கு எங்கே அடையாளம்னா, கம்பர் புரிந்து கொண்டாரா?
இது காப்பியத்தில் வருகிற பாத்திரங்களுடைய வார்த்தை. குகன்கிட்ட அறிமுகப்படுத்துகிறான். 3 தாய்மார் நிற்கிறார்கள். கோசலையை சொல்லுகிற போது ராமனை பெற்றவள், பின்பிறந்தான் ஒருவனையும் பெற்றத்தால் பெருமை பெற்றவள், ராமனையே பெற்றவள் இவள். வணங்கினான் அவ்வளோதான். அடுத்தது கோசலையை காட்டுகிறான். ராமனுக்கு பின்பிறந்தான ஒருவன் உள்ளன் என்று சொன்ன அப்பேற்பட்ட லட்சுமணனை பெற்றவள், அதுக்கு ஒரு வணக்கம் சொன்னான். ஆனால் கைகேயிக்கு பார்த்தவங்களுக்குலாம் ஒரு 2 வார்த்தை தான், கைகேயிக்கு மட்டும் சொல்கிறான். கம்பர் வேற ஒரு வார்த்தை போடுவார். பரதன்கிட்ட இது யாரும்பா கேட்டிருக்க வேண்டாம், 3 அம்மாவில் 2 பேர் தெரிஞ்சு போச்சு, 3ஆவது தான் இவனை பெற்ற அம்மான்னு தெரிஞ்சுக்க வேணும் இல்லையா? கேட்குறான். கேட்காம விட்டா தப்பு. பரதன் என்ன நினைப்பா, பார்த்தியா நம்ம அம்மான்னு தெரிஞ்சுதான் அவன் கேட்காம விட்டான், அவளை லட்சணம் இவன் அம்மா. அதனால் குகன் கேட்குறான் இவன் யாருன்னு. அப்போ எப்படி கேட்குறான் அவன்? சுடுமயானத்தினை தன் துணை ஏக, தோன்றல் துயர்கடலிடை ஏக, கடுமையார் கானகத்தில் கருணை ஆர்கள் ஏக, நெடுமையால் கடற்கால் மாயன் அன்றளந்த உலகையெல்லாம் அளந்தாளே யார் இவள் என்றான். இது கம்பன் வாக்கு. சுடுகாட்டுக்கு புருஷன் அனுப்பிட்டார். சுடுமயானத்தினை தன் துணை ஏக, தோன்றல் துயர்கடலிடை வேழ, பெத்தெடுத்த பரத நந்தி கிராமத்தில் 14 வருஷமா துன்பத்தில் துழண்டு கொண்டிருக்கான். கருணையார்களி, கருணையே கருணை கடலாகிய ராமனை கடுமையார் கானகத்திடை அழித்தார். இது எப்படி இருக்குன்னா, அதோட விட்டுருந்தா கைகை கெட்டவன். நெடுமையால் கடற்கால் மாயன் அன்றளந்த உலகையெல்லாம் தன் மனத்தே நினைந்தே செய்தாளை. மகாவிஷ்ணு வருகிறார், வாமனாவதாரம் எடுத்துக்கொண்டு மகாபலி கிட்ட வருகிறார். மகாபலி அரக்கன். எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல குணமாவது இருக்கும், எல்லார்கிட்டையும் ஒரு கெட்ட குணமாவது இருக்கும். முழுக்க முழுக்க நல்லவனும் இல்லை, முழுக்க முழுக்க கெட்டவனும் இல்லை. இந்த மகாபலி அரக்கன். ஆனால் அவங்ககிட்டயும் ஒரு நல்ல குணம் இருந்தது, தானம் பண்ணுற குணம் இருந்தது. அவனுடைய பிறந்த நாள் அன்றைக்கி எல்லாருக்கும் அவன் தானம் கொடுப்பான், எது கேட்டாலும் கொடுப்பான். அவன் அழிக்கிறது கஷ்டம். அவன் நல்ல பக்தனும் கூட. இப்போ அங்கேருந்து வருகிறார் பெருமாள். குட்டையா வாமனனா, ஒரு 2.25 அடி உயரம், கையில் ஒரு கமண்டலம், ஒரு விசிறி எடுத்துக்கொண்டு வர்றார். இவன் எல்லாருக்கும் கொடுக்குறான். அவனுக்கு என்ன வேணுங்கிறான். எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா, என் காலடியால் 3 அடி மண்ணு கொடுன்னார். எல்லாம் சிரித்தான். இவன் இருக்கிறதே இத்தனை, இவன் காலடி ஒரு காலடி கூட இருக்காது. அந்த காலடியில் 3 கேட்டால் மொத்தம் 3/4 அடி. இந்த 3/4 அடி மண்ணு கேட்கவா இவன் வந்து நிற்கிறான் இங்கே கேட்குறான். என் காலடியால் 3 அடி மண் கொடு. மகாபலி சிரித்தான். கொடுக்குறேன்னா உடனே பெரிய விஸ்வரூபம். இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. நம்மக்கிட்ட கடன் வாங்க வரும்போது அவன் கூனி குறியிட்டு தான் வருவான். சார் உங்களை தவிர வேறு யாரும் இல்லை சார், என் பையனுக்கு பணம் கட்டணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், ரொம்ப கஷ்டம் சார், தயவு செஞ்சு கொடுங்க சார். காலை தொடுவான், கும்பிடுவான், எல்லாம் பண்ணுவான். நீங்கள் கொடுங்க. கடன் வாங்கின பிறகு பாருங்கள், என்னையா பெருசாக நம்ம கொடுத்துட்ட மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிற, எல்லாம் கொடுப்பேன் போ. நம்ம நாட்டில் யாருக்கு பேர் தெரியுமா? கடன் கொடுத்தவனுக்கு பேர் தான் கடங்காரன்னு பேர், வாங்கினவனுக்கு பேர் இல்லை. கடன் கொடுத்தவனுக்கு பேர் தான். கடங்காரன் வந்து வாசலில் நிற்கிறான்னா யார்? கொடுத்தவன். ஒருத்தர் கேட்டார், பெருமாள் இதற்காக திருமாலுக்கு 3 வடிவம் தான், நின்று அமர்ந்து படுத்து. சிவபெருமானுக்கு உருவம், அருவம், அருவுருவம். உருவம் நடராஜா, அருவம் விண்ணாகி மண்ணாகி சிதம்பர ரகசியம், அருவுருவம் சிவலிங்கம். அது உருவம் தான், ஆனால் கண்ணு மூக்கு எதுவும் இல்லை. பெருமாளுக்கு 3. அமர்ந்த வடிவம் பார்த்தசாரதி, நின்ற வடிவம் திருப்பதியில் ஏழுமலையா, படுத்த வழக்கம் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள். இந்த 3 வடிவம் எதுக்குடான்னார். நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, நம்ம என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணுறோம் சாமிக்கிட்ட. அதை கொடு, இதை கொடு, எனக்கு குழந்தைய கொடுத்தீங்கன்னா உனக்கு தங்கத்திலேயே மாலை பண்ணி போடுற, எனக்கு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுன்னா உனக்கு கோயிலே கட்டுற. கொடுக்கறதுக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு என்ன வேண்டிகிட்டு வந்துடுறோம், கொடுக்கறதில்ல. இந்த கடனெல்லாம் பாக்கி இருக்குது. இந்த கடனை வசூலிக்கு வர்றோம். எப்படி வருவான்? முதல்ல வந்து வாசலில் வந்து நின்று கேட்பான். ஏப்பா வாங்கி 6 மாதம் ஆகுதுப்பா, இன்னும் நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறியே, கொடுப்பா. நின்றுட்டு கேட்பான். அவன் கொடுக்குறான் போயா, இவன் போயிடுவான். அடுத்த இடம் வருவான். இவன் நின்று கேட்டால் கொடுக்க மாட்டான், வாசத்தினையிலே உட்காந்துக்குவான். நீ கொடுத்தாதாண்டா போவேம்மா. இவன் பின்பக்க வழியாக போயிடுவான். அதுக்கப்புறம் கடன் கொடுத்தவன் கெட்டிக்காரன் வந்து என்ன பண்ணுவான், வாசலில் ஒரு துண்டை போட்டு படுத்துருவான். நீ எப்படி இருந்தாலும் இங்கே தாண்டா வந்தாகணும், என்னை தாண்டிட்டு போகிறையா பார்க்கலாம். சாமி அப்படித்தான் பார்க்குறார். உட்காந்து கேட்டு பார்க்குறார். டே பாவி நீ கொடுக்குற நீயே. நின்றுட்டு கேட்டு பார்க்குறார். பாவி கொடுக்குற நீயே. படுத்துக்கிட்டு கேட்குறார். நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து கொள்பட்டையாக நாமத்தை போட்டுட்டு இப்போ எங்கேயா போகிறேன் நீ, நான் கொடுக்குறேன். தீர்ந்து போச்சு. நின்று இருந்து கிடந்து 3 நிலை. அதுதான் காரணம்.
இங்கேயும் அதே மாதிரி எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்று குகன் சொன்ன மாதிரி இங்கே கைகேயை பற்றி கேட்ட உடனே யார் இவள்மா, அதுக்கு சொல்லுவோம் அந்த கழற்கால் மாயன் மகாபலி தலையில் ஓரடியால் விண்ணை இழந்தார், ஓரடியால் மண்ணை இழந்தான், 3வது அடி வைக்க இடமில்லை, எங்கே வைக்கிறதுன்னு கேட்டா எல்லாரும் சொல்லி கேட்காம கொடுத்த மாதிரி என் தலையில் வையணும், தலையிலேயே வச்சார், அப்படியே அழுத்திட்டார். ஆண்டவனுடைய திருப்பாதங்கள் தலையிலே பட வேண்டும்னா எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆழ்வார்களுக்கும் அடியவர்களுக்கும் நாயன்மார்களுக்கு கிடைக்காத புண்ணியம் மகாபலிக்கு கிடைச்சது, மகாபலிக்கு கிடைத்தது. இது பார்ப்பதற்கு கொடுமை, ஆனால் பயன் தரும்போது இது மிகப்பெரிய நெடுமை. அதுதான் நெடுமையால் கழற்கால் மாயன் அன்றளந்த உலகையெல்லாம் தன் மனத்தே நினைந்தே செய்த கொடுமையால் அளந்த ஆளை யார் இவள். இந்த கைகேயி செய்கிற காரியம் உங்களுக்கு கொடுமை மாதிரி தெரியுது. எப்படி மகாவிஷ்ணு மகாபலி தலையில் காலை வைக்கிறது கொடுமை தெரியுதோ அதே மாதிரி. ஆனால் பலன் என்று வருகிற போது அவனுக்கு மோட்சம் கிடைத்ததே, அது மாதிரி ராவண வதம் நிகழ்ந்து எல்லாருக்கும் இன்பம் கிடைக்கின்றா. அந்த கழற்கால் மாயன் மாதிரியே இவளோட காரியத்தை உன்னால் புரிஞ்சிக்க முடியல. இது கம்பனோட வாக்கு. நெடுமையால் அளந்தானே அறியாயோ, யார் இவள்? அதுக்கு அவன் சொன்னான், எங்கள் அம்மா இது யாருன்னு உனக்கு தெரியலையா, சுற்றிப்பாரு, எல்லாம் அப்படியே செத்த படம் மாதிரி நிற்கிது. உடரலா உயிரிலா என தோன்ற ஒருத்தி மட்டும் இடரிலா முகத்தாளை அறியாயோ இன்னின்றாள் என்னை என்றாள். எல்லாரும் அப்படி செத்த படம் மாதிரி நிற்கிறாங்க. இவன் ஒத்தி மட்டும் பேசாமல் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான். இதுல இருந்தே தெரியல இவ தான் கைகைன்னுட்டு. அப்போ என்ன பண்ணான் கம்பர், என்ன பண்ண வச்சார் தெரியுமா? கோசலைக்கு ஒரு வணக்கம், சுமித்திரைக்கு ஒரு வணக்கம். ஆனால் கைகேயிக்கு தன் நற்கையால் வணங்கினான். குகன் தன்னுடைய நல்ல கையினால உத்தமன் நம்மை வணங்கினா, அதுதான் பெருமை. புதுக்கோட்டை கம்பர் விழாவுக்கு விழுந்து விழுந்து வர்றேங்கிறாங்களே, விழுந்து விழுந்து ஏன் வர்றேன்? அருமையான ரசிகர்களுக்கு மத்தியில் பேசும்போது உங்களுக்கு நான் சோப் போட்டோங்கிற அவசியமே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா கல்யாணம் ஆனால் தான் அடுத்தவங்களெல்லாம் காக்கா பிடிக்கணும் காரியம். நான் பிரம்மச்சாரி, எனக்கு எதுவுமே தேவையில்லை, பேச்சு ஒன்று தான், புஸ்தகம் ஒன்று தான். அதனால் சொல்கிறேன், அருமையான ரசிகர்கள் மத்தியிலே நாம் பேச வேண்டும் என்றால் அதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். அதை இழந்து விடுவோமோ என்று தான் சத்தியமாக நான் வருத்தி கொண்டு ஓடி வந்தேன். இலங்கைக்கு போகும்போது அப்படி தான், அத்தனை பேருக்கு மத்தியிலேயும் பேசி ஜெயிக்கணும்னு தான் நான் போவேன். அதனால் இலங்கையில் இருக்க அத்தனை பேர் என்னை தாயாக தான் நினைப்பாங்க. இன்றைக்கி ஜெயராஜன் அம்மான்னு தான் கூப்பிடுவான் இன்னை வரைக்கும். நானும் என் பிள்ளைன்னு தான் சொல்லுவேன். அதனால் அந்த எதுக்கு சொல்லுகிறேன்னா அதுதான் பெருமை. சம்பத் கொடுக்குற காசு நாளைக்கே பல் டாக்டர்கிட்ட கொண்டு போய் இந்த பல்ல பிடிங்கிட்டு கொடுத்துட்டு வர போகிறேன். உண்மையிலேயே ஒரு பல்ல பிடிங்கினா 3000, ஒரு பல்ல பிடிங்க கட்டினா 3000. இது எத்தனை பல்லு போயிருக்கோ எனக்கே தெரியல, நான் பத்திரமா பேசிகிட்டு இருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி சம்பத் பணம் கொடுக்கணும். எத்தனை பல்லு விழ போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பணம் கொடுக்கணும். 4 பல்லுக்கு கொடுத்து 8 பல்லு பிடிக்க வச்சா 9 சேர்த்து பிடிக்கிடுவேன். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போது அவன் இன்னின்றால் என்னை ஈன்றாள் நற்கையால் வணங்கினான். இப்போ ஓடம் அக்கறைக்கு போச்சு. இது குகனும் நல்லவனால் வணங்கப்பட்டாள். ராமனும் அவளை புரிந்து கொண்டான். பரதன் திட்டுறான் வந்து அம்மாவை, திட்டிட்டு கடைசியில் அவனும் புரிஞ்சுக்கிறான். ஏடா நான் ஒன்றும் உங்கள் அப்பாவை கொல்லலை, வாக்கினால் வரந்தர கேட்டேன், வாயால் கேட்டேன். எவனாவது வாயால் கேட்டால் செத்து போவானடா. விஷம் கொடுத்து சாகடிக்கலாம், தடியால் அடித்து சாகடிக்கலாம், துப்பாக்கியால் சுட்டு சாகடிக்கலாம், சவுக்கால் அடித்து சாகடிக்கலாம். எனக்கு இவ்வளோதான் தெரியும். அதனால் எப்படி சாகடிக்க, யாராவது ஒருத்தர் பேசி சாகடிக்க முடியுமா? முடியாது. அப்போ அவன் சொல்கிறான், வாக்கினால் வரந்தர கொண்டு போக்கினேன் மைந்தனை வனத்திடை. மைந்தன் மகன் வேற, பிள்ளை வேற, மைந்தன் வேற. இதுக்கு அர்த்தம் வேற இருக்கு. மகன் வேற, மைந்தன் வேற, பிள்ளை வேற, புதல்வன் வேற. புதல்வன் என்றால் இருக்கிற வரைக்கும் அமெரிக்காவில் சம்பாதிச்சுக்கிட்டு அப்பாவை பற்றி கவனிக்காமல் பணம் கொடுத்தா போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பார்க்காம அப்பா செத்த பிறகு வந்து கொள்ளி வைக்க வர்றானே அவன் தான் புதல்வன். இருக்கிற வரைக்கும் செய்யாதவன். மகன், புத்திரன், மகன், மைந்தன், இத்தனை இருக்கு. மகன் என்பவன் தனக்கும் பயன் இல்லாமல் அப்பாவுக்கும் பயன் இல்லாமல் அவர்களிடம் எவ்வளோ பிடுங்க முடியும்னு நினைக்கிறானோ அவன் மகன். புத்திரன் என்பவன் கொள்ளி வைக்க மட்டுமே வர்றவன். ஆனால் பிள்ளை என்பவன் அப்பா அம்மாவை தெருவில் நிறுத்துறவன், அவன் தான் பிள்ளை. ஆனால் மிகச்சிறந்ததாக இருக்கின்ற புதல்வன்கிற வார்த்தை இருக்கே, அது பெற்றவர்களுக்கு பெருமை தேடித்தரக்கூடிய உத்தம புத்திரன். அதான் ஒரு அம்மா எழுதினா, மகனே நீ பிறந்த போது ஒரு தென்னைங்கன்று நட்டும், அதுவும் வளர்ந்தது, நீயும் வளர்ந்தாய். உனக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தேன், அதற்கு தண்ணீர் பால் ஊற்றி வளர்த்தேன்.
இப்பொழுது நீ எங்கேயோ இருக்கிறாய். நாங்கள் இறந்து விட்டோம் என்ற செய்தி உனக்கு இமெயிலில் வரும்போது, எங்களை ஈமைத்து கொண்டிருக்கிற போது உனக்கு இமெயிலில் செய்தி வரும்போது நீ வரவில்லை என்றாலும் நாங்கள் வளர்த்த இந்த தென்னை எங்களுக்கு பாடையாகும். அதானே, இந்த தென்னங்கீத்தல் கட்டி தான் முன்னெல்லாம் தூக்கிட்டு போவான். அதனால் நீ வரலன்னாலும் கவலைடா, அதுக்கும் தண்ணி ஊற்றினா அதை வச்சு தான் எழுதினார். கண்ணதாசன் எப்பவுமே கவியெல்லாம் எடுத்து எழுதுவார், வாலி எழுதுவார். தென்னையை வச்சா இளநீர், பிள்ளையை பெற்றா கண்ணீர்னு. அதுதான் இங்கே அப்படிப்பட்ட புதல்வனாக, புத்திரனாக கொள்ளி வைக்கிறவனாக இல்லாமல், சொத்து கேட்குற மகனாக இல்லாமல், இவன் அப்புறம் தெருவில் நிறுத்துகிற பிள்ளையாக இல்லாமல், மைந்தனாக தாய் தந்தையரை உலகத்தையே வாழ வைக்கக்கூடியவன் இவன். போக்கினேன் மைந்தனை வனத்திடை. நான் மகனை அனுப்பலடா, பிள்ளை அனுப்பலடா, புதல்வனை அனுப்பலடா, உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய மைந்தனை அனுப்பினேன். போக்கி பார் உனக்கு ஆக்கினேன். அப்போவும் சொல்றா, கோசலத்தை உனக்கு ஆக்கினேன்னு சொல்லலை, உலகத்தையே உனக்கு சொந்தமாக்கினேன். அவன் அது பொறுக்கலாமையால் நீக்கினான் தன்னுயிர் நேமி வேந்து. நான் வாயால் 2 வரம் கேட்டு மைந்தனை காட்டுக்கு அனுப்பினேன், உனக்கு உலகத்தை சொந்தமாக்கினேன். உங்கள் அப்பாவுக்கு அது பொறுக்கலை, அவன் அப்பான்னு சொல்லலை, அவன்பா தசரதனை. ஏன்னா அவன் என்ன சொல்கிறான், நீ எனக்கு பொண்டாட்டியும் இல்லை, அவன் எனக்கு பிள்ளையும் இல்லைன்னுவான். ஒரு புருஷன் என்னை பார்த்து பொண்டாட்டி இல்லைன்னு சொன்ன பிறகு நான் அவனை போய் புருஷன்னு சொன்னது மரியாதை இல்லை. அதனால் இவன் என்ன சொல்கிறா, அவன் அது பொறுக்கலாமையால். இப்போ தசரதன் அவன் ஆயிட்டான், அவன் கணவன் இல்லை, அவன் அது பொறுக்கலாமையால் நீக்கினான் தன்னுயிர் நேமி வேந்து. நான் நீக்கலப்பா, அவனா நீக்கிட்டான். அவனுக்கே தெரியும். ஏன்னு கேட்டால், ராமனுக்கு பட்டம் கட்டினா பழி வரும், பரதனுக்கு பட்டம் கட்டினாலும் பழி வரும். இந்த 2 பழியில இருந்து தப்பணும்னா நம்ம செத்து போகிறத தவிர வேறு வழி இல்லை. இது தசரதன் செய்து கொண்டது தற்கொலை. எந்த ஆயுதத்தால் அவன் கொல்லப்படலை. நீக்கினான் தன்னுயிர் நேமி வேந்து. அந்த அதிர்ச்சியில் தன் உயிரை போக்கினான்டா எப்படிமா. அதுக்கப்புறம் கைகை பேசுறதே இல்லை. இவ்வளோதான் பரதங்கிட்ட பேசுவோம், அதுக்கப்புறம் பேசவே மாட்டான். ராமன் மனசில் அவன் எவ்வளோ தூரம் இருந்தால், உண்மையிலேயே இந்த கைகேயி நதிக்கரை நாணலாக துன்பம் வந்தபோது படிந்து போய் அதே நேரத்தில் அவர் ராமனை அழைக்க போகிற போது கூட போவா. அவ ஏன் போனோம், ராமனை காட்டுக்கு அனுப்பிடுவான், அவ எதுக்கு போனோம், அவளும் போகிறா. அவளுக்கு கூட குற்ற உணர்ச்சியே இல்லை, கைகேயும் கூடத்தான் போகிறா. அதனால் அந்த பெரிய பிரச்சனைகள் நாட்டிலே வருகின்ற போது, அந்த பிரச்சனை என்ற வெள்ளம் வரும்போது அவள் வணங்கினான், பணிந்தா. அந்த பிரச்சனையிலேருந்து நிமிர்த்து வைப்பதற்காக நிமிர்ந்தா, மகோன்னதம் ஆயிட்டா. இப்போ சீதை காட்டில் கிளி வளர்க்குறா. பொழுது போனோம் இல்லையா, ஒரு கிளியை வளர்த்தா. இந்த கிளிக்கு ஏதாவது பேர் வைக்கணும். சீதை கேட்டார் ராமங்கிட்ட, என் 6 உயிர் மென்கிளிக்கு யார் பெயர் ஈகேன், யார் பேரை வைக்கணும். இப்போல்லாம் அப்படி யாரும் கேட்கறதில்ல, யார் பேரும் இல்லாத பேரை தான் இப்போ வைக்கிறாங்க. அது என்னமோ புஷு கிஷு கிஷுன்னு வாயிலையும் நுழைய மாட்டேங்குது, அர்த்தமும் தெரிய மாட்டேங்குது, என்னென்னமோ. ஒரு பொண்ணை கேட்டேன் இன்னைக்கு, சபூன்யான்னா. சபூன்யானா என்ன பிள்ளை அர்த்தம்னு தெரியாதுங்க. அவங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், சபூன்யானா என்னன்னு. என் பேர் புகடா, எங்கள் வீட்டுக்கார் பேர் சந்துரு, 2ஐயும் சேர்த்து சபூன்யான்னு வச்சேன்னு இருந்து போச்சா. இன்னொன்று இப்போ கேட்டேன், திருப்பூரில் கந்தசஷ்டி விழாவில் பேசும்போது, உன் பேர் என்னம்மான, மகிஷின்னுது. மகிஷின்னா எருமை. அவன் ஏதோ ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான் போல் இருக்கு, அந்த மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணுவான், அவன் வச்சுட்டு மகிழ்ச்சின்ட்டான். ஏன் பாப்பா, உங்கள் அப்பா எருமைன்னு வச்சிருக்காரு, உங்கள் அப்பா பெரிய எருமை, உங்கள் அம்மா அதை விட பெரிய எருமை, 2 பேர்த்தையும் போய் நீங்கள் 2 பேரும் எருமையான்னு கேளுன்னு. அந்த குழந்தை போய் கேட்டது, ஏப்பா நீ எருமையானது, அவனுக்கு வெக்கமாக போச்சு. அந்த இடத்துலேயே பேரை மாற்றணும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், இப்போ நான் முதல்ல யாரை பார்த்தாலும் பேர் என்னன்னு கேட்பேன். ஒன்றா சாமி பேர் வைக்கணும், இல்லை நீ படிச்சிருக்கிற நல்ல இலக்கியங்கள் நல்ல காவிய கர்த்தாக்கள் பேர் இருந்தால் அதை வை, இல்லை உங்கள் ஊரில் கோவிலில் இருக்கிற சாமி பேர் வை, இல்லைனா பாட்டம் கூட்டம் பேரை வை. அதையும் விட்டு இதையும் விட்டு அவன் காக்கா கீக்கு கூக்குன்னு சொன்னானா, இது என்ன கன்றாவியே எனக்கு புரியல. நாங்கள்லாம் அதெல்லாம் கிடையாது. முதல் குழந்தை பிறந்தா அப்பாவை பெற்ற அப்பா அம்மா பேர் வைப்பாங்க, 2வது குழந்தை பிறந்தா அம்மாவை பெற்ற அம்மா அப்பா பேரை வைப்பாங்க. மாமனாரையும் பிடிக்காது, எங்கள் அப்பனையும் பிடிக்கலன்னா ஊரில் இருக்கிற குலதெய்வத்து பேரை வைப்பாங்க. அதுதான் வழக்கம். பேர்லேயே தெரிஞ்சுக்கலாம். நாமகிரின்னு யாருக்காவது உலகத்தில் எங்கேயாவது இருந்தால் நீ நாமக்கல்லாம் தைரியமாக கேட்கலாம். இப்போ நாமகிரியும் காணும், நாமக்கல்லையும் காணும், பேரே இல்லை, தெரியல குழந்தைகளுக்கு, தப்பு. அப்போ இவ கேட்குற கிளிக்கு என்ன பேர் வைக்கிறது. அப்போ ராமன் சொன்னா, என் 6 உயிர் மென்கிளிக்கு யார் பெயர் ஈகி, என் தாய் கேகை என் மாது அவ பேரை வையுமா. இப்போ நமக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா, டே அவன் பேரையே என் காதில் போடாதடா,
சொல்லுவோம்ல, நமக்கு பிடிக்காதவன் பேரை கூட கேட்க விட மாட்டான். சில பேர் அப்பன் பேரையே கேட்க விட மாட்டான், சில பேர் பிள்ளை பேரையே கேட்க விட மாட்டான். அந்த எனக்கு பிள்ளையே இல்லை, அவன் பேரையே சொல்லாதேம்மா. நமக்கு பிடிக்காதவங்க பேர் நம்ம காதில் போட்டாலே நமக்கு பிடிக்காது. கைகேயி கெட்டவளாக இருந்தால், அவளால் ராமன் பாதிக்கப்பட்டவனாக இருந்தால், அவ எதுக்காக என் தாய் கைகேயி பேர் வையுமா? கைகேயின்னு பொதுவாக சொல்ல மாட்டான். ஆறுயிர் மென்களுக்கு யார் பெயர் ஈகே, என் தாய் கேகையன் மாது கைகேயி பேரை வையுமா. அப்போ அவளை தாயாத்தான் நினைக்கிறான். இது இன்னும் எங்கே தெரிகிறது என்றால், போரெல்லாம் முடிஞ்சாச்சு, ராவணவதம் நிகழ்ந்தாச்சு, சீதையை அழைத்து கொண்டு புஷ்பக விமானம் வருகிறது. பரதன் நெருப்பில் விழறேன்னு உட்கார்ந்துருக்கான். புஷ்பக விமானம் வருதுன்ற ஆஞ்சநேயர் சொன்ன உடனே எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இறங்கி வந்தாங்க. கோசலை நிற்கிறா, அவளுக்கு அடுத்து சுமித்ரா நிற்கிறா, கைகேயி நிற்கிறா, குலகுரு வசிஷ்டர் நிற்கிறார், எல்லா பெரியவங்களும் நிற்கிறாங்க. ராமன் வந்தான். வந்த உடனே யாரை வணங்கணும்? முதல்ல குலகுருவான வசிஷ்டரை வணங்கணும், அவர் தான் பெரியவர். அதுக்கு அடுத்தது பெற்ற தாயை வணங்கணும், அதுக்கப்புறம் சிறிய தாய், அதுக்கப்புறம் தான் சிறிய தாய். ராமன் என்ன பண்ணான்? கேகையர் கோன்மகள் கேழ்கிழர் பாதம் தூய அன்போடு தொழுது. வந்த உடனே வசிஷ்டரையும் விட்டான், அம்மா கோசலையும் விட்டான், மிகச்சிறந்த லட்சுமணனுடைய அம்மா சுமித்திரையும் விட்டான், கைகேயி பாதத்தை வணங்கினான். கேகையர் கோன்மகள் கேழ்கிழர் பாதம் எப்படி வணங்கினான்னா, தூய அன்போடு தொழுது, வருத்தத்தோட இல்லை, கடமைக்காக இல்லை, தூய அன்போடு தொழுது, அதுக்கப்புறம் கோசலைய, அதுக்கப்புறம் சுமத்திரைய, அதுக்கப்புறம் வசிஷ்டரை வணங்கினான். அப்போ அந்த கைகேயி எப்படிப்பட்டவள் என்பதற்கு காவிய நாயகனாக அவதார புருஷனான ராமனே அவள் காலில் விழறான்னா அவள் எவ்வளோ உயர்ந்தவளாக இருக்கணும்? அது வரமும் கேட்பான். கடைசியில் அக்னி பிரவேசம் சீதை, அப்போ தசரதன் வருவான், அவன் இன்னும் போகலை, அவன் வந்து கேட்பான், அப்பா வேண்டாம்ப்பா. அப்போ சொல்லுவான், எனக்கு 2 வரம் கொடுமா, 2 வரங்கள் தரேம்மா. இவன் ஏற்கனவே நமக்கு சில நம்பர் ஒத்து வரலைன்னா அதை விட்டுணும். இவனுக்கு ஏற்கனவே 2 வரம் கொடுத்தா மண்டை போட்டான். அப்புறம் என்ன பிச்சைக்காரத்தனம்? 4 கொடு, 10 கேளு, கொடுக்க வேண்டியது தானே. விண்ணுலகத்துலேருந்து வர்றானே, அப்போ கூட பிச்சைக்கார பற்றி போகல, 2 வரம் கேளு. ராமன் பார்த்தான், அப்பா நீ கைகேயியை உன் பொண்டாட்டி இல்லைன்ட்ட, பரதனை உன் பிள்ளை இல்லைன்ட்ட, நீ மனைவி இல்லைன்னு சொன்னவளை நான் தாயின்னு கூப்பிட முடியாது, நீ மகன் இல்லைன்னு சொன்னவனை நான் தம்பின்னு கூப்பிட முடியாது. நான் இந்த ராவணவதத்தை நிகழ்த்தி விட்டு கோசலத்துக்கு போனா என்ன பெருமை? தீயள் என்று நீ துறந்த, என்ன சொல்லியிருக்கணும்? மனைவியையும் அல்லது கைகேயையும் அல்லது பரதனோட அம்மாவையும் அப்படி தானே சொல்லியிருக்கணும். என்ன சொல்கிறான்? தீயள் என்று நீ துறந்த தெய்வமும் மகனும் எனக்கு தாயும் தம்பியுமாம் வரம் தான். அவளை தெய்வம்ங்கிறான் தசரதங்கிட்டேயே. அந்த தெய்வத்தை நான் அம்மானு கூப்பிடலைன்னா நான் இந்த அவதாரம் எடுத்தே எனக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த தெய்வமும் மகனும் எனக்கு தாயும் தம்பியும் ஆகணும். பரதன் தம்பி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை, கைகேயை அம்மான்னு கூப்பிடலைன்னா நான் அவதாரம் எடுத்து பிரயோஜனமே இல்லை. அவதார புருஷனான அவனே இந்த அளவுக்கு அவளை தெய்வ நிலைக்கு உயர்த்தினான் என்றால், கவி சக்கரவர்த்தி கம்பனும் அவளை தெய்வமன்னாள் என்று சொன்னான் என்றால், அவன் நாணனை போல விழுந்து எழுந்திருக்கிற நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தா. அடங்கி உடங்கி ராமனை வளர்த்தா. தசரதனுக்கு மனைவியாக இருந்தா, அப்போ பணிந்து தான் இருந்தா. ஆனால் எந்த நேரத்தில் தவறு நடக்கிறது என்று தெரிந்ததோ, எப்பொழுது பெருவெள்ளம் வந்து கோசலத்தினுடைய ஆட்சியையும் மிகப்பெரிய ராமாவதார காரியத்தையும் நிர்தாட்சியமாக ஒதுக்குகிறதோ, அதை தெரிந்த உடனே அந்த புயல் வந்தபோது அவன் நிமிர்ந்தான். சாதாரண நிலையிலே தாழ்ந்திருந்த கைகேயி நாணலை போல பெருவெள்ளம் வந்தபோது, நாட்டுக்கே பெரிய ஆபத்து வந்தபோது, வாய்மைக்கே ஆபத்து வந்தபோது, அவதாரத்துக்கே கேடு வந்தபோது அவன் நிமிர்ந்தான். அந்த நாணல் நிமிர்ந்ததனால்தான் ராமன் நிமிர்ந்தான். ராமன் நிமிர்ந்ததனால்தான் கம்பன் நிமிர்ந்தான். கம்பன் நிமிர்ந்ததனால்தான் கம்பன் விழாவும் நிமிர்ந்தது. கம்பன் விழா நிமிர்ந்ததனால்தான் ருக்மணியும் நிமிர்ந்தாள் என்று சொல்லி இதுவரையிலே சொன்னதை தொகுத்து சொல்லுகிறேன். எந்திரிக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் எழுந்தால் கூட நான் நிறுத்திடுவேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்களாம் கேட்கணுங்கிற ஒரு ஆசை தான். ஏன்னா இத்தனை கஷ்டப்பட்டு அடி வாங்கி உதவாங்கி பல்லு போய் சொல்லு போகாமல் வந்து நிற்கிறேன்னா நீங்கள் உட்காந்துருக்கக்கூடாதா கொஞ்ச நேரம்? இதுவரையிலே சொன்னதை தொகுத்து சொல்லுகிறேன். இறைவன் படைத்த படைப்பிலே மனிதனை தவிர அனைத்து ஜீவராசிகளும் அவன் எப்படி படைத்தானோ, எதற்காக படைத்தானோ அதே மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்க, மனிதன் மட்டுமே
உணவிலே, உறைவிடத்திலே, வாழ்கின்ற முறையிலே எல்லாவற்றிலையும் மாறிப்போனவனாக இருக்க, அப்படி அவனாலே படைக்கப்பட்ட அகிருணை பொருளாக இருக்கிற நாணல் மிகப்பெரிய ஆற்றங்கரையிலே இருந்தாலும் அது மிகப்பெரிய வெள்ளம் வருகிற போது, மிகப்பெரிய புயல் வருகிற போது தலை சாய்த்து அந்த வெள்ளத்துக்கு அடங்கியது போல இருந்து, ஆனால் அந்த வெள்ளம் போன பிறகு நிமிர்ந்து நின்று தென்னை மரத்தை போல வீழ்ந்து விடாமல் கடைசி வரையில் நிமிர்ந்தெடுப்பது போலவே இந்த காப்பியத்திலேயும் கைகேயி என்ற கற்புக்கரசி தசரதனுக்கு மனைவியாக்கப்பட்ட போது அவனுக்கு உத்தம மனைவியாக தன் பிள்ளை பரதனையை எடுத்து கோசலையிடத்திலே கொடுத்த போது கூட அதை பொறுத்து கொண்டு ராமனை வளர்த்து அரசனுக்குரிய நற்பண்புகளோடு பின்னாலே ராமனிடத்தில் இருந்த நற்குணங்களுக்கெல்லாம் அவள் வளர்த்த கைகேயி தான் காரணம் என்று எல்லோரும் சொல்ல, அப்படிப்பட்ட உத்தம பிள்ளையாக தன்னை பற்றி நினைக்காமலே வளர்த்து தன் கணவனுக்கு நல்ல மந்திரியாக ஆலோசனை சொல்பவளாக இருக்க, அப்பொழுது அவளுக்கே தெரியாமல் அவளுடைய பிறந்த வீட்டிலே அவள் திருமணத்தின் போது கன்னியாசுல்கமாக அவள் வயிற்றே பிறக்கிற பிள்ளைக்குத்தான் பட்டம் என்று தசரதன் சொன்னான் என்ற சொல் கேள்விப்பட்ட போது இதை மாற்றிவிட்டோமே, ஆனால் அது ராமனுக்கு பட்டம் கட்டினார் தசரதனை வாக்கு தவறியவன் என்ற பழியால் சூழ்ந்து கொள்ளுமே என கருதி அதை நீக்கவும் ராமன் பிறந்தது இந்த கோசலத்து ஆட்சியிலே அமர்வதற்காக அல்ல, அந்த அவதார நாயகன் ராவணனை வதம் செய்து மிகப்பெரிய பட்டாபிராமனாக இருப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார். அதனாலே அவனுக்கும் அந்த இலை இல்லாமல் போகக்கூடாது என்று கருதி தன்னை அலங்கோலப்படுத்தி கொண்டு தன் கணவனிடத்திலே ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் செய் உலகத்தையே ஆள வேண்டும், சீதை கேள்வன் போய் வனமாள வேண்டும், அவன் போவதனாலே வனம் மாண்டு போய் அது முனிவர்கள் வாழ்கின்ற பர்ணசாலையாக மாறும், சீதையோடு போனால்தான் ராவணவதம் நிகழும் என்பதனாலே சீதை கேள்வன் போய் வனமாழ்வது என சொல்ல, அது புரிந்து கொண்ட ராமனும் என் தந்தை சொல்லவில்லையே என்று சொல்லாமல் மன்னவன் பணியன்றாகில் நும்படி மறுப்பினோ விண்ணொழிற்காலம் இன்றே போகின்றே விடையும் கொண்டேன் என்று தந்தையிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லாமல் அப்படியே கிளம்பி போக காட்டுக்கு சென்று 14 ஆண்டுகள் காட்டிலே வாழ்ந்து சீதையை ராவணன் அபகரித்து கொண்டு போக அந்த சீதையை மீட்பதற்காக ராவணனோடு சண்டை போட அப்பேற்பட்ட யுத்தத்திலே அவன் ஜெயித்து விட்டு வருகிற போது சீதையை அக்னிபிரவேசம் செய்கிற போது இது வேண்டாம் என்று தசரதன் விண்ணிலே இருந்து வந்து தடுக்க 2 வரங்கள் கேள் என சொல்ல, நீ இல்லை என்று சொன்ன அந்த கைகேயி எனக்கு தாயாக வேண்டும், தெய்வமும் மகனும் தாயும் தந்தையும் தம்பியுமாம் வரம் தாயென கைகேயை தெய்வமான ராமனை தன்னை விட உயர்ந்த தெய்வ நிலை உயர்த்த சீதை வளர்த்த கிளிக்கு யார் பெயர் வைப்பது என்று கேட்க, யார் பெயரை மறக்க வேண்டும் என்று நினைப்போமோ அப்படிப்பட்ட கொடுமையை செய்தவளாக இருந்திருந்தால் அவளை மறந்து போகாமல் ராமன் என் 6 உயிர் மண்களுக்கு யார் பெயர் ஈகேன் என்று சொன்னபோது கேகையர் மாது என் தாய் கைகேயி பெயரை வை என சொல்ல, அப்பேற்பட்ட அவளை தெய்வ கற்பினாள் என கம்பனும் பாட, தெய்வம் என்று ராமனும் பாட, அப்பேற்பட்ட உத்தமி தன் நாட்டுக்கு வந்து இடர் வந்தபோது நிமிர்ந்து நின்று அமைதி இருக்கிற போது பணிந்து நின்று மிகப்பெரிய நாணலைப் போல கம்பன் காவியத்திலே ஒரு உத்தம பத்தினியாக, ஒரு உத்தம தாயாக, நல்ல வளர்ப்பு தாயாக, ஒரு பேரரசியாக, ஒரு தெய்வமாக வாழ்ந்தாள் என்று சொல்லி